வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தவத்தில் மேலும் உயர்ந்து ஞானமும் முக்தியும் அடைந்து வாழ நம்மிடையே விண்ணலை வழியாக இணைந்துள்ளார்கள் சாத்தூரிலிருந்து பேராசிரியர் வி காமராஜர் ஐயா அவர்கள். தவ நுணுக்கங்கள் பாகம் 10 என்ற நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவர்களின் உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் வி காமராஜர் ஐயா அவர்கள் சாத்தூரை சேர்ந்தவர்கள். ஐயா அவர்கள் பிகாம் முடித்துள்ளார்கள். மனவளக்கலையில் எம்எஸ்சி யோகாவும் முடித்துள்ளார்கள். சாத்தூரில் நகை மாடம் நடத்தி வருகிறார்கள், அதாவது ஜுவல்லரி ஷாப். ஐயா அவர்கள் எக்ஸ் ஜோன் சேர்பர்சனாக லயன்ஸ் கிளப் ஆஃப் சாத்தூரிலும் சேவை செய்திருக்கிறார்கள். 23 வருடங்களாக வேதாத்திரியத்தில் சேவை. விஷன் வகுப்புகள் கோயம்புத்தூர், பெங்களூர் மற்றும் கோவில்பட்டி போன்ற இடங்களில் நேரடியாக சென்று வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் கடந்த 2020 முதல் 2022 வரை லாக்டவுன் பீரியடில் விண்ணலி வழியாக சிறப்பு சிந்தனை அளித்து நமக்கு அந்த தவத்தை தூண்டக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்திய பெருமைக்குரியவர். தற்பொழுது ஆழியார் மலேசியா விண்ணலை வழி நிகழ்வில் சிறப்பு சிந்தனை உரை வழங்கி கொண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். சென்னை ஜோன் நடத்திய ஜூமில் தவ நுணுக்கங்கள் மற்றும் சித்தர்கள் வாழ்க்கை வரலாறு போன்ற தலைப்புகளில் ஐயா அவர்கள் நமக்கு சிறப்பு சிந்தனை அளித்த பெருமைக்குரியவர்கள். இப்பொழுது மலேசியாவிலும் தொடர்ந்து சித்தர்களுடைய வரலாறை பற்றி நடத்தி கொண்டே இருக்கக்கூடிய பெருமைக்குரியவர். 100 வாரங்களுக்கு மேல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரியவர்கள். இத்தகு பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே இணைந்து நமக்கு தவ நுணுக்கங்களை பற்றியும் விளக்கங்கள் அளிப்பதற்காக ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவினுடைய அடி போற்றி. ஆழியார் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு என்னின் முதல் வணக்கம். வாழ்க இத்தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வளர்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ எஸ்கே மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், ஆழியார் ஐடி இயக்குனர் மூத்த பேராசிரியர் கிறிஸ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் பேராசிரியர் சுஷிலா நாராயணன் அம்மா அவர்களுக்கும், விண்ணலை வழியாக இணைந்துள்ள எல்லா மெய்யன்பர்களுக்கும் வணக்கங்கள் பல கோரி சித்தர்கள் மகான்களை வணங்கி இன்றைய தொடர் சிந்தனையான தவநுணுக்கங்கள் 10 என்ற பகுதியை தொடங்க இருக்கின்றேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம நிறைய பகுதிகள் 9 வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு 10 பார்க்க இருக்கோம். இதுல துரியாதீத தவத்தை பத்தி பார்ட் 1. எதுக்கு இந்த துரியாதீத தவத்துக்கு பார்ட் 1 போட்டிருக்கேன்னு சொன்னீங்கன்னா, எல்லாத்தையுமே மனதுல நல்லா புரிஞ்சு வைத்து கொண்டு அந்த தவத்தை செய்வதுதான் இந்த தவ நுணுக்கங்களுடைய தொடரினுடைய அடிப்படை தத்துவங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த வழியில தான் இந்த துரியாதீத தவமும் வருது. இந்த துரியாதீத தவம் தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்த தவம் இருக்கிறதுலேயே. அதனுடைய சிறப்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உடலை நடத்தி செல்லுகின்ற உயிர் தன் மூளைத்தை அறிகின்றது இந்த தவத்துல. குண்டநிலை யோகத்தினுடைய முடிவான உச்சநிலை தவம் இந்த துரியாதீத தவம். இந்த தவத்தை நம்ம நல்லா செஞ்சோம்னா நம்மளுடைய பிறவி பயனை முழுமையாக்கக்கூடிய அருமையான தவம். ஏன்னா இந்த துரியாதீத தவமே ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்பார்கள். இதை வான்காந்த தொடர்பு இந்த தவத்துல தான் கிடைக்கும், நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால இதுக்கு வான்காந்த தொடர்பு தவம்னு மற்றொரு பெயரும் உண்டு. 2வது, இந்த தவத்துல எப்பொழுதெல்லாம் நம்ம உட்கார்ந்துருக்கோங்களோ அப்பொழுதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி உடையது இந்த தவம்.
பொதுவாகவே இந்த தவத்துக்கு பாவன தீட்சை, கூர்ம தீட்சை, ஞான தீட்சை என்னும் 4 தவம்னு பேர். எதுக்கு இந்த இடத்துல சமாதி அப்படின்னு வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில பேர் நினைக்க, என்ன சார் இந்த தவம் செஞ்சவொன்னு நம்மளும் சமாதி அடைஞ்சிருவோமோ? அல்ல. மகரிஷி அருமையான விளக்கம் கொடுப்பாரு. ஒரு யானையை பார்க்குறோம். எப்பொழுதெல்லாம் எந்த பொருளை, யானைன்னு வச்சுக்கோங்களேன், யானையை பார்க்கும் பொழுது அந்த யானை வடிவமாவே நாம் எடுக்கிறோம். அந்த யானையுடைய குணங்களையும் நாம் பெறுகிறோம். அதான் எப்பொழுதெல்லாம் நாம் பொருளை பார்த்தாலும் சரி, நம்மளுடைய ஜீவகாந்தம் உயிர் துகளோடு போய் அந்த வடிவம் எடுத்து அதன் குணத்தையும் நாம் வாங்குகிறோம் என்று பெயர். அந்த குணமாகவே மாறுகிறோம். அதுதான் உண்மை. அது மாதிரி இந்த சுத்த வெளியில போய் அதை நினைக்கும் பொழுது, அந்த சுத்த வெளியில் வசிக்கின்ற அந்த இறைவனுடைய அந்த நிலையை, இறை நிலையை நாமவே அப்படியே எடுக்கிறதுனால, ஏன்னா அங்க எதுவுமே கிடையாது. பருப்பொருள் என்பது வாசமே கிடையாதுங்க. ஒரே கும்மிருட்டு தான். ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. பார்க்க போறோம் இந்த தவத்துல, துரியாதி தவத்துல எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். அப்ப அந்த தவத்துல போய் அங்க நின்று நம்மளுடைய மனதை அதனோடு இணைத்து இருக்கும் பொழுது என்ன ஆகுறோம்? எப்படி ஒரு பொருளை பார்த்தால் அதுவாக மாறுகிறோமோ, அதே மாதிரி ஒன்றுமில்லாத அந்த சுத்த வெளியை நாம் பார்க்கும் பொழுது அதுவாகவே நாம் மாறுகிறோம். அதுன்னா எது? இறைநிலை, ஆதிநிலை. அங்கு போய் அதையே நினைத்து கொண்டிருப்பதால் அந்த ஆதி நிலைக்கு சமமாக வந்து விடுகிறோம். அதான் சமாதி நிலைன்னு பேர். அதுதான் இதுக்கு பேர் தான் சமாதி தவன்னு பேர். இதை அருமையா மகரிஷி கவி சொல்லி, எப்பவுமே நம்ம தவத்துல தொடர் நுணுக்கங்கள்ல, நம்ம தவ நுணுக்கங்களை பார்க்கும்போது ஒரு கவி சொல்லி ஆரம்பிக்கிறது. ஏன்னா அவருடைய கவி அந்த தவத்துக்கு உண்டானது தானே. அப்ப அவருடைய கவி துரியாதீத தவத்தை பற்றி ஒரு கவி. இதுக்கு நிறைநிலை தவன்னு பேர் கொடுக்கிறார் அவர். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க. வரிய பாருங்க. இறைநிலையோடு எண்ணத்தை, நம்ம ஆக்னையிலிருந்து, ஏன்னா மேல் நோக்கி தவம் பண்ணா ஆக்கினை, ஆக்கினைக்கு தவம் பண்ணுனா மூலாதாரம் தான் தொடக்கம். நல்லா கவனிக்கணும். அப்ப அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கணுங்கிறதுக்கு வேண்டி நம்ம மூலாதாரத்துல இருந்து போறதை காட்டிலும் நம்ம ஆக்னையில இருந்து தான் போறோம். அதான் மகரிஷி சொல்லுவாரு, மேல் நோக்கி போனா ஆக்னையில இருந்து போகணும், அதான் முறை அப்படிம்பாரு. அப்ப ஆக்னையிலிருந்து போய் எல்லாம் போய் நம்மளுடைய மனதை, நம்மளுடைய உயிர் சக்தியை அந்த இறைநிலையோடு நிறுத்தி எண்ணத்தை எங்க கலக்க விடுறோம். அதுவாக மாறுறோம். எண்ணம் அதுலயே நிக்கிறோம். அப்படி நின்று கொண்டு இருக்கும் பொழுது, அதனோடு நின்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த அமைதி வந்துடுது. பாத்தீங்களா? அந்த சுத்த வெளியோடு இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே இல்லை, சப்தம் இல்லை, வெளிச்சம் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த அமைதியோடு அதுலயே விழிப்பாய் நிக்கிறோம். மனசு எங்கேயும் அலைப்பாகாம அதுலயே நிக்கிறோம். அப்படி நிற்கும் பொழுதுதான் அவர் அடுத்த வரி போடுறாரு, நிறைநிலையே தானாக உணர்வதாகும் பார். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். அதுதான் அந்த சமாதி நிலை. சமாதின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த போன தடவை இந்த யானையை பார்த்தா அதே ஒரு உருவம் எடுக்கிறோம், வடிவம் எடுக்கிறோம், குணம் வருதுன்னு. அதே மாதிரி இந்த நிலையில அந்த எண்ணத்தோடு, அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க 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 அதிலேயே நிற்கிறதுக்கு பொழுதுதான் என்ன, அதுவாகவே நாம் மாறுகிறோம். அதுவானால் அதுவே பேசும். அதனால அந்த நிறைநிலையவே நம்ம உணர்றோம். நித்தம் நித்தம் உயிர் உடலில் உள்ள மட்டும் இயங்கு மட்டும். நல்லா கவனிக்குங்க. நித்த நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டுங்கிற இந்த வரிக்கு ஒரே வார்த்தை, நம்ம சாகுற வரைக்கும், நாம் மரணம் எய்தும் வரைக்கும். அதான் இந்த வார்த்தை. உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள. எப்பொழுதுமே இதையே நினைத்து உள்ளத்தில் போட்டு அப்படியே நினைச்சு உறைஞ்சு அதிலேயே பழகிட்டே வந்தோம்னா உலக இன்பங்களிலே அளவு கிட்டுங்கிறார். இந்த உலகம் மயமானது என்ன? இன்பங்கள் மயமானது. அந்த இன்ப மயத்துல போய் நம்ம சிக்கலை மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதுலையும் மீள முடியாது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த இன்பங்களில் அளவு கிட்டும் பாரு. எது
அளவா அனுபவிக்க வேணும், எது அனுபவிக்க கூடாது, எது கூடும் கூடாது என்பதை நமக்கு தெரியும். அதனால்தான் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும்பாரு. இப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு அடுத்த வரி போடுறாரு பாருங்க. கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்குங்கிறாரு. கரைன்னா என்ன? மும்மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை. இந்த இந்த மும்மலங்கள் தான் கரை. இதுதான் பெரிய கரை. இந்த மும்மலங்களை எவன் ஒருவன் பெற்றிருக்கிறானோ அவன் எதுக்குமே லாய்க்கில்லைங்கும் போது ஆன்மீகத்துக்கு அடியோடு லாய்க்கில்லாதவன் ஆயிடுவான். அது முதல்ல பார்த்துக்கணும். ஆணவம் இருந்தால் சரி, அவன் எந்த நிலையிலும், அது ஆன்மீகத்திலும் சரி, லௌகீக வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, எந்த வாழ்க்கையிலும் ஆணவன் ஒருவன் கை வைத்திருந்தால் அது அவனுக்கு அது உதவே உதவாது, அவன் கடை தேரவே மாட்டான். அப்ப ஆன்மீகத்தில் ஆணவம் வைக்க முடியுமா? ஆணவத்தோடு சேர்ந்து கண்மம், மாயை, இந்த மூன்றையும் எவன் ஒருவன் நீக்குகிறானோ அவனே கரை நீங்கியவன் சொல்றாரு மகரிஷி. அப்படி கரை நீங்கிருச்சுன்னா அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். அவனுடைய அறிவு, அவனுடைய சிற்றறிவு, ஏன்னா பேரறிவுலேருந்து வந்தவன் தானே. மெய்ப்பொருள் என்பது சத்திய பொருள், உண்மை பொருள், எப்போதும் நிலையாக இருப்பு நிலையாக இருப்பது அந்த இறைநிலையே. அதனாலதான் இது மெய்ப்பொருளாய் நிற்கும். அந்த அறிவு, இவனுடைய சிற்றறிவு, அந்த பெரிய மெய்ப்பொருள் என்று சொல்லப்படுகின்ற அந்த உண்மை சத்தியம் தெய்வமாக நிற்குமா. கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். மகரிஷி ஏற்கனவே சொல்லியிருப்பார் ஒரு ஃபார்முலா. மனிதன் எல்லாமே தெய்வம்தான், எல்லா மனிதர்களும் தெய்வம்தான். எப்பொழுது அவங்களிடம் கரை நீங்கி அந்த மும்மலங்கள் பற்றி இருக்கிறதோ மனிதன் அதை நீக்கினால் தெய்வமாக மாறிவிடுவான். அதுதான் சூத்திரம் சொல்லுவார், பார்த்திருக்கீங்களா? தெய்வம் பிளஸ் களங்கங்கள் ஈக்குவல் டு மனிதன், மனிதன் மைனஸ் களங்கங்கள் ஈக்குவல் டு தெய்வம். அதுதான் இந்த இடத்துல அந்த வரிய போறாரு. கரைந்து போகும் தன்முனைப்பு, கண்முனைப்பு போயிடுச்சுன்னா காணும் தெய்வம், அவருடைய கவி. இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கணும், இது பண்ணணும்னா நம்ம துரியாதீத தவத்துல ஒன்னொன்னும் எப்படி இருக்கு, என்ன நிலையில் இருக்கு, அதன் பொருள் என்ன என்பது ஒன்னொன்னையும் மனம் உறைந்து அதில் விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு இந்த தவம் செய்ய வேணுங்கிறது தான் இப்போ இந்த நிகழ்வுனுடைய தொடக்கம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. 1993ஆம் ஆண்டு 11வது மாதம் 13ஆம் தேதி காலையில ஒரு 3:30 மணி இருக்கும். மகரிஷி தன்னுடைய இறைநிலை தவத்தை முடிச்சுட்டு உக்காந்துருக்காரு. அப்ப நினைக்கிறாரு மனசுல, என்ன நினைக்கிறாரு? நான் இறைநிலை தவம் முடிக்கிறதுக்கே 3:30 மணி ஆயிடுச்சு, இது எப்படிப்பட்ட தவம்? இந்த தவத்தை நம்ம மன்ற அன்பர்கள் செஞ்சா எவ்வளவு பலனடைவார்கள் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப இந்த விஞ்ஞான காலத்துல இப்ப இருக்கிற எல்லாருமே அவசர அவசரமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. எப்ப நினைக்கிறாரு? 1993ஆம் ஆண்டு. அவருக்கு வயசு என்ன? 82. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா 11ஆம் ஆண்டு பிறந்தவர். 1911 பிறந்திருக்காரு. இவர் நினைக்கிறது 1993. கரெக்டா 82 வயதுல நினைக்கிறது, இறைநிலை தவத்தை முடிச்சு உட்காந்துருக்கேன், இவ்வளவு அருமையான தவம், இதை மன்ற அன்பர்களும் செய்வாங்களா? இவ்வளவு தவத்தை நீளமா செய்வாங்களா? இதில் ஆழ்ந்து செய்வாங்களா அப்படின்னு நினைச்சு இந்த அவசர காலத்தில் எல்லாரும் மனதிலும் இது போய் நிலைத்து நின்று ஒவ்வொருவரும் விரைவாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு தூய்மையான ஒரு கவியை கொடுத்திருக்கிறேன் அப்படிம்பாரு. அந்த கவியை நன்றாக மனசுல பதிய வச்சு அந்த கவியில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் படி உங்கள் மனதை இயக்குங்கள் அப்படிம்பாரு. அப்படி மனதை இயக்குங்கன்னா என்ன இருக்கும்? உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் காக்க இறை வழிபாடும் அறநெறி வாழ்வும் கொண்ட பண்பாடு வளருங்கிறார். அப்ப பண்பாடு வளரும்னா என்ன செய்யும்? மனம் எப்பொழுதுமே விரிந்து நின்று பழக வேண்டும் பார். அப்ப மனம் விரிந்து நின்று பழக வேண்டும் என்றால் அப்போதுதான் அந்த மனம் நுண்மை நிலைக்கு வருங்கிறார். எப்பொழுதெல்லாம் ஒரு மனம் உங்கள் நுண்மை நிலைக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் உங்களுக்கு சிந்தனை ஆற்றல் அதிகமாகும். நுண்மைக்கு வந்தா சிந்தனை ஆற்றல் வந்துடும், ஒரே பற்றி சிந்திக்கும். அப்ப அப்படிப்பட்ட சிந்தனை ஆற்றல் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வருகிறதோ அப்ப அது தவம் செய்ய ஏற்றதாகும். அதனால என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கவியை நல்ல மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் செய்து அதில் உள்ள கருத்துப்படி மனதை இயக்குங்கள்ங்கிறாரு. அப்படி செஞ்சீங்கன்னா
எப்போதும் இறைநிலை மறவாத அறநெறி வாழ்வும் அமைதியும் கிட்டுங்கிறாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இறைநிலை தவத்தை அப்படியே சுருக்கி 8 வரியா கொடுத்துடுறாரு ஒரு கவியா. அந்த 3:30 மணிக்கு எழுதுறாரு, சொல்றாரு அவரு, நான் இறைநிலை தவம் முடித்து காலையில் 3:30 மணிக்கு முடித்துவிட்டு இந்த கவி மலர்ந்த ஒன்றாகும் பாரு. அந்த கவியையும் பார்த்துருங்க. இறைநிலையா எங்கும் நிறைந்துள்ள அருளாற்றல் இருப்பு விரைவு அறிவு என்னும் முத்தன்மையோடு முறையாக தற்றுழ்ச்சி விண் துகள்களாகி முயல்ந்த விரைவு விரிவலையாய் காந்தமாய் படர்ந்து நிறைவாக விண்கூட்ட அடர்த்தி நிலை கொப்ப நிலம் வரையில் ஐம்பூதம் பஞ்சத்தன் மாத்திரையாய் மறைபொருளாம் இறை உயிர் காந்தம் உணர்ந்த ஏற்றமுற்ற அறிவுடைய மனிதராக உள்ளோம் பார். இதுதாங்க கவி. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கவிப்படி நீங்க மனசுல நல்லா அந்த கருத்துக்களை எல்லாம் பதிய வச்சு அதன்படி இயக்குங்க. உங்களுக்கு வாழ்வுல அமைதியும் அறநெறி வாழ்வும் அமைதியும் கிட்டுங்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எதனால இந்த கவியை வச்சுதான் இன்னைக்கு இந்த துரியாதீத தவத்தினுடைய ஸ்டெப்பையே நான் எடுத்திருக்கேன். துரியாதீத தவம்னா என்ன? உங்களுக்கு முதல்ல எடுத்தவொடனே ஆக்னியில நிக்கணும். ஏன்னா எப்பொழுதெல்லாம் மேலே போறோமோ, உடலை விட்டு உயிர் சக்தி எப்பொழுதெல்லாம் மேலே போகிறதோ அப்பொழுது ஆக்னியிலிருந்து ஆரம்பிக்கணும் பாரு. அப்ப ஆக்னை ஆரம்பிக்கணும். ஆக்னையில எப்படி நிக்கணும், என்ன நிக்கணும், ஆக்னையுடைய தத்துவங்கள் என்னங்கிறத நான் தவனனுக்கு 9 வரைக்கும் அழகா சொல்லியிருக்கேன். அதை பாருங்க. அதுக்கு அடுத்தது துரியம். துரிய சக்கரம் எப்படி இருக்குன்னு பார்த்து, அந்த துரிய சக்கரத்தை எப்பொழுது நாம் தலை உச்சியிலிருந்து வைத்து துவாதசாங்கம் வருகின்றோமோ அப்பொழுதே நம்மளுடைய உயிர் சக்தி மூலாதாரத்திலிருந்து தன் உடலை விட்டு உயிர் சக்தியானது வெளியே நிக்குதுன்னு அர்த்தம். போகுது. எங்க போகுது? இறைநிலை உணர போகுது. எப்படி உணர போகுது? துரியாதீத தவத்தின் மூலமாக அந்த நிலையில் நின்று அந்த இறைவனை அறிவதற்கு தான் துரியாதீத தவம். அப்ப துவாதசங்கத்துல நின்றுட்டு அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துல டக்குன்னு சந்திரன் போறோம். சந்திரன்ல நிக்கிறோம். நம்மளுடைய உயிர் சக்தி அங்கிருந்து என்ன பண்றோம்? சூரியனுக்கு போறோம். சூரியன்ல இருந்து அவர் என்ன சொல்றாரு? பொதுவா அப்படியே விரிஞ்சு பேரியக்க மண்டலம்னு ஒரு வார்த்தையில முடிச்சிருவார். ஆனா அந்த பேரியக்க மண்டலம்னா எப்படி இருக்கும், என்ன தன்மையில் இருக்கும்? ஏன்னா எப்பொழுது நம் இறைநிலை வாயில் என்று சொல்லப்படுகின்ற தல உச்சியிலிருந்து துவாதசாங்கம் வெளியே வந்துட்டோமோ, அதுல இருந்து சந்திரனை விட்டுருங்க. சந்திரன் சூரியன்ல இருந்து தான் பேரியக்க மண்டலம் ஆரம்பிக்குது. இந்த துவாதசாங்கமும் சந்திரனை ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, ஆண்டி வேயில நின்று நிதானமா போகணுங்கிறதுக்கு வேண்டிதான் அந்த துவாதசாங்கமும் சந்திரனே தவிர, மற்றபடி டைரக்டா நம்ம என்ன பண்ணணும்? பேரியக்க மண்டலம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு. துரியத்துல நின்றுட்டு அடுத்த ஸ்டெப் பேரியக்க மண்டலம் தான். அப்ப அந்த பேரியக்க மண்டலங்கிறது எப்படி இருக்கும், அது என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அவர் கருத்தில் சொன்னபடி நம்ம என்ன பண்ண முடியும். அதுல அவர் சொன்ன கருத்துப்படி துரியாதீத தவம் செய்வதற்கு முன் மகரிஷி நிக்க சொல்லுவார். சில இடங்கள்ல பேரியக்க மண்டலத்துல தான் நிக்க சொல்றாரு. அதை நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதா இந்த தவ நுணுக்கத்தினுடைய துரியாதீத தவம் பார்ட் 1 அமைப்பு இன்னைக்கு இருக்கிறது. அப்பதான் மனம் விரிந்து நிற்க முடியும். அதுக்கு முன்னாடி உன்னை பத்தி நாம நல்லா கவனிச்சுக்கணும். எப்பொழுதெல்லாம் நாம் ஒன்றை பற்றி நினைக்கின்றோமோ அல்லது கற்பனை செய்கின்றோமோ அது ஏற்கனவே படைக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருந்தா தான் நம்மளால கற்பனை செய்ய முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப ஏற்கனவே கற்பனை செய்யப்பட்டது என்ன? ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும். சூரியன் நல்லா தெரியும், சந்திரன் நல்லா தெரியும். ஏதோ அப்பப்போ இந்த காலையில பாத்தீங்கன்னா சுக்கிரன், அதெல்லாம் உறுதியா நம்ம எந்த இடத்துல எந்த திசையில் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு உண்டானது நம்ம கற்பனை செய்ய சொன்னா சூரியனை நல்லா கற்பனை செய்யலாம், சந்திரனை நல்லா, மற்ற கிரகங்கள்லாம் ஒரு இது மாதிரிதான். அப்ப நான் அதுக்கு தான் என்ன சொல்றேன், அப்ப ஏற்கனவே மற்ற கிரகங்கள் நாம் வாழுகின்ற இந்த சூரிய மண்டலத்தில் சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற கிரகங்கள் எப்படி என்ன நிலையில் இருக்கின்றன முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம சுத்தி என்ன இருக்குங்கிறத அகலமா விரிஞ்சு ஒண்ணு பார்க்க முடியும். அதனால நீங்க ஏற்கனவே படைக்கப்பட்ட ஒன்றை பற்றி சிந்திப்பதுதான் கற்பனைன்னு இருக்கேன். அப்ப நீங்க மனசு தவத்துல நல்லா கற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காகவே, என்ன பார்த்தா தானே கற்பனை செய்ய முடியும். உங்கள் காட்சிக்கு ஒரு காணொளியை இப்பொழுது நான்
ஒளிபரப்ப சொல்லியிருக்கேன். அந்த காணொளிய நீங்க தயவு செய்து மனம் சிதறாமல் ஒரே நிலையில பாருங்க. முதல்ல பார்த்து முடிச்சுருங்க, ஒரு 4 நிமிஷம் ஓடும். திருப்பி அதே காணொளிய போட சொல்லி ஒவ்வொரு இடமும் மகரிஷி சொல்லுகின்ற எந்தெந்த இடமும், விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற எந்தெந்த இடமும் நம்ம தவத்துக்கு எப்படி நிக்கணுங்கிறத அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வேண்டி அதை திருப்பி விளக்கி சொல்றவங்களுக்கு தயவு செய்து இப்போது வரும் காணொளிய அமைதியான நிலையில் உள்வாங்கள். ஒரே ஒரு பிரபஞ்சம், கோடிக்கணக்கான கேலக்சிஸ், எண்ண முடியாத அளவிற்கு நட்சத்திரங்கள். இப்ப நம்ம நிறைய கண்டுபிடிச்சிருந்தாலும் நம்ம பிரபஞ்சத்துல நம்மனால பார்க்க முடியறது வெறும் இந்த அளவு மட்டும்தான். இதத்தான் நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸ்னு சொல்றோம். கடந்த சில வருஷங்களா நம்ம கோடிக்கணக்கான கேலக்சிஸை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வகையில நம்ம கண்டுபிடிச்சதுலயே பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய கேலக்சி தான் IC1101. இந்த கேலக்சி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மில்கிவே கேலக்சி பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இதுதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற பால்வெளி அண்டம். இத மில்கிவே கேலக்சின்னு சொல்லுவாங்க. இந்த கேலக்சி பத்தின தவறான புரிதல்ல நிறைய பேரோட கருத்து என்னவா இருக்குன்னா, நாம வாழ்ந்துட்டு இருக்கிற பால்வெளி அண்டம் மட்டும்தான் பிரபஞ்சம், இதை தாண்டி வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹபிள் டெலிஸ்கோப்போட உதவினால ஏற்கனவே பல கோடி கேலக்சிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம பால்வெளி அண்டத்தை தொலைநோக்கிகள் வச்சு பாக்குறப்போ இந்த மாதிரி வெள்ளை நிறத்துல தெரியும். இந்த காரணத்தினாலதான் நம்ம வாழ்ற இந்த அண்டத்துக்கு பால்வெளி அண்டம்னு பேர் வந்துச்சு. கிபி 1920 வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணின நிறைய ஆராய்ச்சியாளர்கள்னால நம்ம பால்வெளி அண்டத்தை தாண்டி என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஆனா 1920கள்ல எட்வின் ஹபிள் ஆராய்ச்சியாளர் வெளியிட்ட தகவல்கள்ல அவர் சொன்னது என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல பல கோடி கேலக்சிஸ் இருக்குன்னு, அதுல ஒண்ணுதான் நாம வாழ்ந்துட்டு இருக்க மில்கிவே கேலக்சின்னு சொன்னாரு. இதை தொடர்ந்து பல விஷயங்களும் நிரூபிக்கப்பட்டுச்சு. அப்படி நம்மளால கண்டுபிடிக்கப்பட்ட பல கோடி கேலக்சிஸ்ல இருக்கிறதுலயே மிகப்பெரிய கேலக்சி எதுனா IC1101 கேலக்சி. நம்ம மில்கிவே கேலக்சியோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு முனையில இருந்து மறுமுனைய அளக்கிறதுக்கு 1,00,000 லைட் இயர்ஸ் தேவைப்படுது. அதாவது ஒளியின் வேகத்துல 1 வருஷமா டிராவல் பண்ணா மட்டும்தான் ஒரு முனையில இருந்து மறுமுனைய அளக்க முடியும். அவ்வளோ பெருசா இருக்கு. ஆனா இந்த IC1101 கேலக்சியோட அளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் லைட் இயர்ஸ் அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம பால்வெளி அண்டத்துல நம்ம சூரியன் மாதிரியே 10,000 கோடியிலிருந்து 40,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கலான்னு நம்ம விஞ்ஞானிகளால கருதப்படுது. வெறும் 1 லட்சம் லைட் இயர்ஸ் இருக்கிற நம்ம கேலக்சிலேயே இவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குன்னா, நம்ம கேலக்சி மாதிரி கிட்டத்தட்ட 60 மடங்கு பெருசா இருக்கிற இந்த கேலக்சில எத்தனை சூரியன்கள் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த IC1101ல கிட்டத்தட்ட 100 லட்சம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கலான்னு கருதப்படுது. நாம வாழ்ற சூரிய குடும்பத்தில் இருக்கிற சூரியனுக்கு 8 கோள்கள் இருக்கு. அப்போ IC1101ல இருக்கிற ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலையும் குறைஞ்சது 2 கோள்கள் வச்சா கூட 200 லட்சம் கோடி கோள்கள் இருக்கலான்னு கருதப்படுது. நம்ம பூமியிலிருந்து 100 கோடி ஒளியாண்டுகள் தொலைவுல இந்த கேலக்சி அமைஞ்சிருக்கு. இந்த கேலக்சி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்தாலும் இதை வெறு கண்களால பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 100 கோடி ஒளியாண்டுகள் தொலைவுல இருக்கிற அந்த தொலைவு தான் காரணம். அதுவே சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகள் இருந்துச்சுன்னா நம்மனால இந்த கேலக்சியை பார்க்க முடியும். இந்த கேலக்சி ஏன் இவ்ளோ பெருசா இருக்குன்னு சில ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுது. அது ஏன்னா இந்த கேலக்சியை சுத்தி இருக்கிற குட்டி குட்டி கேலக்சிஸ் எல்லாத்தையுமே இதோட ஈர்ப்பு விசையினால ஈர்த்து ஒரே கேலக்சியா மாறிட்டே இருக்கான். அதனாலதான் இந்த கேலக்சி இவ்ளோ பெருசா மாறி இருக்கு. இந்த நிகழ்வை தான் கேலக்சி கொலிஷன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டா நம்ம பால்வெளி அண்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற கேலக்சியோட பேரு ஆண்ட்ரோமெடா கேலக்சி. இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சியும் நம்ம மில்கிவே கேலக்சியும் இன்னும் 500 கோடி வருஷங்கள்ல மோத போகுதுன்னு விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒருவேளை மோதுனா இந்த 2 கேலக்சியும் சேர்ந்து ஒரே ஒரு மிகப்பெரிய கேலக்சியா மாறும். இது மாதிரியான நிகழ்வுகள் தான் இந்த IC1101 கேலக்சில நடந்து இப்போ இந்த அளவுக்கு பெரிய கேலக்சியா மாறி இருக்கலாம்னு சொல்லப்படுது.
வாழ்க வளமுடன். எல்லாம் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் இதுல சில முக்கியமான விஷயங்களை நம்ம கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேத்துக்கு அவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, நம்மளுடைய மில்கி வே கேலக்சி, நாம் வசிக்கிற மில்கி வே கேலக்சி தான் இது வரைக்கும் பிரபஞ்சமா இருக்குங்கிறது நிறைய பேர் தப்பா நினைச்சிருக்காங்க, நிறைய மக்கள். ஆனா ஆன்மீகத்துல புரியுமா? மக்களே, சாதாரண மக்களே இப்படி நினைக்கும் போது ஆன்மீகத்துல இருக்கிறவங்க எது பிரபஞ்சங்கிறது தெரிய வேண்டாமா? அதே மாதிரி சயின்ஸ்ல சொல்லுவாங்க, டார்க் மேட்டர், கருப்பு பொருள்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல நம்மளுடைய மகரிஷி சொல்லுகின்ற பேரியக்க மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற அது எவ்வளவு அளவு? ஏன்னா பேரியக்க மண்டலத்துல தான் உருபொருள் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. அப்ப அது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு? அந்த ஒவ்வொரு பிளானட்ஸ், கோள்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு கோள்களுக்கும் இடையில இருக்கிற அந்த கருப்பு நிறமான அந்த இருட்டு, எது டார்க் மேட்டர், எது சுத்தவெளி, எது பேரியக்க மண்டலம் அப்படிங்கிறத இப்ப பிரிச்சு பிரிச்சு நம்ம மனசுல நல்லா பதிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து பேரியக்க மண்டலம் அப்படின்னு தவத்துல சொல்லும் போது இது பூரா நீங்க விரிஞ்சு நின்று பார்க்கணும், என்ன ஏதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு வேண்டிதான் இந்த காட்சியை இன்னொரு தடவை போட சொல்றேன். போட்டு ஒன்னொன்னுக்கு நான் அந்த டார்க் மேட்டர்னா என்ன, நம்ம உருப்பொருள்கள் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு, சுத்தவெளி எங்க இருக்கு அப்படிங்கிறத இப்ப உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். இந்த நாம் வசிக்கின்ற மில்கி வே கேலக்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த பால்வழி அண்டத்தினுடைய அதனுடைய தன்மை என்ன எல்லாம் புரிஞ்சுக்கிறணும். ஒரே ஒரு பிரபஞ்சம், கோடிக்கணக்கான கேலக்சிஸ், எண்ண முடியாத அளவிற்கு நட்சத்திரங்கள். இப்படி நம்ம நிறைய கண்டுபிடிச்சிருந்தாலும் நம்ம பிரபஞ்சத்துல நம்மளால பார்க்க முடியறது வெறும் இந்த அளவு மட்டும்தான். இப்ப இங்க 5% போட்டிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா கவர் பண்ணிங்க. சுத்த வெளி, அதாவது இந்த சுத்த வெளிக்குள்ளதான் பிரபஞ்சம் இருக்கு. இந்த பிரபஞ்சம் வந்து பிரபஞ்சம் என்றால் ஒன்லி வந்து கோடான கோடி நட்சத்திரங்கள், கோடான கோடி சூரியன்கள், கோடான கோடி கோள்கள், கோடான கோடி என்ன சொல்லலாம், வேற இந்த எரி நட்சத்திரங்கள், அது இது எல்லாமே உருபொருள்கள்னு வச்சுக்கங்களேன். அந்த உருபொருள்களுடைய மொத்தம் வந்து 5% தான். அதைத்தான் இங்க வந்து நம்ம மொத்தமே when compared with absolute space என்று சொல்லப்படுகின்ற அந்த சுத்த வெளியோடு கம்பேர் பண்ணும்போது இந்த உருப்பொருள்களுடைய மொத்த வியாபித்துள்ள அளவு 5%. பிளே சார். நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸ்னு சொல்றோம். கடந்த சில வருஷங்களா நம்ம கோடிக்கணக்கான கேலக்சிஸை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வகையில நம்ம கண்டுபிடிச்சதுலயே பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய கேலக்சி தான் IC1101. இந்த கேலக்சி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மில்கி வே கேலக்சி பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். பாஸ். இப்ப பாருங்க, இது மில்கி வே கேலக்சி. இந்த மில்கி வே கேலக்சிக்கு பின்னாடி சின்ன சின்னதா புள்ளி புள்ளியா தெரிகிறது அத்தனை நட்சத்திர கூட்டங்கள். இந்த மில்கி வே கேலக்சி மட்டும் எதுக்கு வந்து இவ்வளவு வெள்ளையா அந்த இடத்துல இருக்கு, பால் மாதிரி வெள்ளையா இருக்கு அப்படிங்கறத பின்னாடி வந்து மகான்கள், நமது மகரிஷி உட்பட அவர் கொடுத்த அந்த பாடல்களுடைய விளக்கத்தை நான் சொல்லும் போது இதை ஞாபகம் வச்சு பார்க்கணும். அப்ப சொல்றேன் நான் அதனுடைய பிளே. இதுதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற பால்வெளி அண்டம். இத மில்கி வே கேலக்சின்னு சொல்லுவாங்க. இந்த கேலக்சி பத்தின தவறான புரிதல்ல நிறைய பேரோட கருத்து என்னவா இருக்குன்னா, நாம வாழ்ந்துட்டு இருக்கிற பால்வெளி அண்டம் மட்டும்தான் பிரபஞ்சம், இதை தாண்டி அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இதுவரைக்கும் நாம வந்து நம்மளுடைய நாம் வாழ்ந்திருக்கிற ஒரு அண்டம் தான், சின்ன அண்டம் தான். அதுலதான் கோடான கோடி நட்சத்திரங்கள், கோடான கோடி சூரியன்கள், கோடான கோடி கோள்கள் இருக்கு. அதைத்தான் இது வரைக்கும் நம்ம வந்து பிரபஞ்சம்னு சொல்லிட்டு இருக்கோம். அது தப்புங்கிறத உணர்ந்திருக்காங்க. பிளே. இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹபிள் டெலிஸ்கோப்போட உதவினால ஏற்கனவே பல கோடி கேலக்சிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பாஸ். முன்னாடி போங்க கொஞ்சம். போங்க. ரைட், ஓகே. வாழ்க வளமுடன். இப்ப நல்லா பாருங்க. இப்ப இந்த வெளிச்சமா தெரியுறது, அதுக்கு பின்னாடி சின்ன புள்ளியா தெரியுறதுலாம் நட்சத்திரங்கள். இதுக்கு பூரா கேலக்சிஸ். இதுல நம்மளுடைய கேலக்சி எங்க இருக்குன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு கோடான கோடி கேலக்சிஸ். இப்ப இந்த கேலக்சிஸ நல்லா பாருங்க. ஒவ்வொரு கேலக்சிக்கும் இடையில வந்து கருப்பா தெரியுது பாத்தீங்களா, அதுதான் டார்க் மேட்டர்.
அதைத்தான் ஆங்கிலத்துல மகரிஷி எழுதும் பொழுது ஸ்பேஸ் அப்படிம்பாரு. ஸ்பேஸ்ன்னா நம்ம என்ன சொல்றோம், ஸ்பேஸ் விட்டு எழுதுற அப்படின்னு சொன்னா இடைவெளின்னு அர்த்தம். இப்ப இடைவெளின்னு இந்த இடத்துல எதுக்கு வருது, ஒரு கோள்ல இருந்து ஒரு அண்டத்துல இருந்து இன்னொரு அண்டம், அதே மாதிரி ஒரு கோளில் இருந்து இன்னொரு கோள், அப்படி இடைவெளியில் இருக்கிறது தான் இந்த இடைவெளி. அதனால இந்த இடத்துக்கு மட்டும்தான் ஸ்பேஸ்னு பேரு. அதனாலதான் ஒவ்வொரு கோளிலிருந்து இன்னொரு ஒவ்வொரு பிளானட்டுக்கும் போயிட்டு வர்ற அந்த ராக்கெட்டை வந்து ஸ்பேஸ் சட்டில் அப்படிங்கிற. சட்டில் என்ன, இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வருது, அந்த பக்கம் போயிட்டு இப்ப பூமியிலிருந்து நிலாவுக்கு போனா ஸ்பேஸ் சட்டில், அதே மாதிரி பூமியிலிருந்து சூரியனுக்கு போனா ஸ்பேஸ் சட்டில். அதான் இந்த மாதிரி இடங்கள் தான். இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த கருப்பா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து பிளாக் மேட்டர்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த கருப்பு மட்டும் நல்லா கவனிச்சுங்க. இந்த கருப்பு எங்க இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன், இந்த கருப்பு வந்து கோடான கோடி அண்டங்களுக்கு இடையில இருக்கு இந்த கருப்பு. அப்ப இப்ப நீங்க பாக்குற ஒவ்வொரு அண்டமும் இவ்வளவு வெளிச்சமா இருக்கு பாத்தீங்களா, இன்னும் நான் தூரமா போனா ஒரு ரொம்ப நட்சத்திரம் மாதிரி கொச்சன்னு தெரியும், எண்ண முடியாது, அவ்வளவு கோடிக்கணக்கான அண்டங்கள். இந்த அண்டங்கள் எல்லாம் மொத்தமா சேர்த்தா தான் வந்து 5% இருக்குன்னு நான் முதல்ல சொன்னேன். இந்த உருப்பொருட்கள், இந்த அண்டங்கள் மட்டும் 5% தான் இருக்கு. மிச்சம் இந்த கருப்பா இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு இடைவெளியில இருக்கிற இடம் மட்டும் ஸ்பேஸ் என்று சொல்லப்படுகின்ற டார்க் மேட்டர் ஒன்லி 27% தான் இருக்கு. அப்ப 5% வந்து இந்த உருப்பொருட்களினுடைய பரப்பு, மிச்சம் இடையில இருக்கிற அந்த டார்க் மேட்டர்னு சொல்லப்படுகிற இந்த இருட்டு பகுதியெல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா வெறும் 27% தான். அப்ப 5% பிளஸ் 27% ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 32% தான் டோட்டலா இந்த இடத்துல. அதுல 5% தான் பிரபஞ்சம். நல்லா கவனிக்கணும், எவ்வளவு துல்லியது பிரபஞ்சம். அப்ப என்ன பண்ணணும், இந்த 5% பிளஸ் 27% 32% தான் இதனுடைய அமைப்பு. பிரபஞ்சம் இருக்கிற இடத்தினுடைய மொத்த அளவே 32% தான். மிச்சம் இருக்கக்கூடிய 68% தான் எனர்ஜி டார்க் மேட்டர் என்று சொல்லப்படுகின்ற சுத்த வெளி. அதை புரிஞ்சுக்கணும். அது எங்க இருக்கு, இதெல்லாம் இதை தாண்டி போகணும். ஆனா தாண்டி போனாலும் நம்ம மனசு வந்து இதுல இருந்து அப்படியே விரிஞ்சு போனாலும் அந்த இருட்டான பகுதிக்கு போயிடுவோம். அதுதான் வந்து உண்மையிலேயே மகரிஷி சொல்ற சுத்த வெளி என்று சொல்லப்படுகின்ற இறைநிலை. இதை நல்லா மனசுல வச்சுக்கங்க. நான் தவம் சொல்லும் போது சொல்லுவேன், நல்லா இன்னொன்னு பாருங்க, நிறைவெளியில் விண்சுழல்ல நெருக்குகின்ற உரசல் அப்படிம்பாரு மகரிஷி. அந்த பாட்டை பாருங்க, நிறைவெளின்னா நான் நிறைஞ்சிருக்கிற இந்த வெளி, இந்த சுத்த இந்த அண்ட கோடிகள் இருக்கு பாத்தீங்களா, கோடான கோடி அண்டங்கள், அதான் நிறைவெளி. அதுல வந்து விண் சுழல் நெருக்குகின்ற ஒரு, அந்த விண்ணு சுழலும் போது நெருக்குகின்ற உரசல் எதுல போய் வருது, அந்த கருப்பு மேட்டரான சுத்த வெளியில போய் உரசுது. அப்ப என்ன செய்யுது, நிறைவெளியில் விண்சுழல்ல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா. எங்க எழுப்புது காந்தத்தை, இந்த நிலைவெளியில் என்ன, நிலை என்பது இருப்பு, எது சுத்த வெளி, அதுதான் இறைநிலை, அதுதான் தெய்வம். அப்ப அந்த நிலையில தான் காந்தத்தை உண்டு பண்ணுது. அப்ப காந்தம் உண்டு பண்ணுதுன்னா இந்த இடத்துல சுத்த வெளி எது, கருப்பா இருக்கிற இடம் தான் சுத்த வெளி. என்ன இதுக்கு வந்து டார்க் மேட்டர்னு ஏன் பெருமிச்சுன்னா, 2 அண்டங்களுக்கு இடையில இருக்கிறதுனால இதுக்கு கருப்பா இருக்கு, டார்க் மேட்டர்னு பேரு. இதுலதான் நிறைவெளியே, அதாவது நிறைவெளியில் விண்சுழல்ல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற, நிலைவெளியில்னா இந்த காந்தம் பூரா இந்த கருப்புக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இது பேரிய அந்த காந்தம் தான் இது இந்த இவ்வளோ பெரிய கோடி அண்டங்களை அப்படியே இயக்கிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இதற்கு பேருன்னா பெரிய இயக்கம்னா இந்த காந்த இதுகளெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல சுத்த வச்சு ஒன்னோட ஒண்ணு மோத விடாம அப்படியே தனித்தனியா 4 பக்கமும் சூழ்ந்தளித்து இந்த காந்தம் அப்படியே நிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இதுக்கு பேர் இயக்க மண்டலம்னு வச்சாரு மகரிஷி. இந்த பேரியக்க மண்டலம் தான் என்னது, இது சக்திகளம்னு சொன்னாரு. சக்திகளம் ஏன் சொன்னாரு, இதை சுத்தி வெறும் சக்திகள் தான் நிறைய இருக்கு. எது, காந்த சக்தி எல்லாம் சேர்த்து இந்த இடத்துல சக்திகளம் அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்துடுறாரு. இதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. இந்த கருப்பு தான், இது இல்லாம மொத்தமா கருப்பு இருக்கிறது தான் சுத்த வெளி. அதுக்கு அடுத்த தொடர்ல நான் அதனுடைய தனி தன்மையை சொல்றேன், என்னென்ன எங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்துலதான் நம்ம மனசை நின்று பேரியக்க மண்டலத்தை நம்ம அப்படியே கற்பனை பண்ண போறோம். ப்ளே ப்ளீஸ்.
நம்ம பால்வெளி அண்டத்தை தொலைநோக்கிகள் வச்சு பார்க்கறப்போ இந்த மாதிரி வெள்ளை நிறத்துல தெரியும். இந்த காரணத்தினால தான் நம்ம வாழ்ற இந்த அண்டத்துக்கு பால்வெளி அண்டம்னு பேர் வந்துச்சு. கிபி 1920 வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணின நிறைய ஆராய்ச்சியாளர்கள்னால நம்ம பால்வெளி அண்டத்தை தாண்டி என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஆனா 1920கள்ல எட்வின் ஹபிள் ஆராய்ச்சியாளர் வெளியிட்ட தகவல்கள்ல அவர் சொன்னது என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல பல கோடி கேலக்சிஸ் இருக்குன்னு, அதுல ஒண்ணுதான் நாம வாழ்ந்துட்டு இருக்க மில்கிவே கேலக்சின்னு சொன்னாரு. இதை தொடர்ந்து பல விஷயங்களும் நிரூபிக்கப்பட்டுச்சு. அப்படி நம்மளால கண்டுபிடிக்கப்பட்ட பல கோடி கேலக்சிஸ்ல இருக்கிறதுலயே மிகப்பெரிய கேலக்சி எதுனா IC1101 கேலக்சி. நம்ம மில்கிவே கேலக்சியோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு முனையில இருந்து மறுமுனைய அளக்கிறதுக்கு 1,00,000 லைட் இயர்ஸ் தேவைப்படுது. அதாவது ஒளியின் வேகத்துல 1 வருஷமா டிராவல் பண்ணா மட்டும்தான் ஒரு முனையில இருந்து மறுமுனைய அளக்க முடியும். அவ்வளோ பெருசா இருக்கு. ஆனா இந்த IC1101 கேலக்சியோட அளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் லைட் இயர்ஸ் அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம பால்வெளி அண்டத்துல நம்ம சூரியன் மாதிரியே 10,000 கோடியிலிருந்து 40,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கலான்னு நம்ம விஞ்ஞானிகளால கருதப்படுது. வெறும் 1,00,000 லைட் இயர்ஸ் இருக்கிற நம்ம கேலக்சிலேயே இவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குன்னா, நம்ம கேலக்சி மாதிரி கிட்டத்தட்ட 60 மடங்கு பெருசா இருக்கிற இந்த கேலக்சில எத்தனை சூரியன்கள் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த IC1101ல கிட்டத்தட்ட 100 லட்சம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த IC1101ங்கிறது ஒரு கேலக்சி, பெரிய கேலக்சி பிரபஞ்சத்துல. அந்த இதுல சின்னதா இருக்கிறது நட்சத்திரங்கள். சுத்தி பின்னாடி பாருங்க, இதுதான் பின்னாடி போறதுதான் சுத்த வெளி. பெரிய இருட்டு, கும் இருட்டு. அதுதான் இது போனா அப்படித்தான் இருக்கும். இந்த வெளிச்சம் கூட இருக்காது. அதனால அந்த கும் இருட்டு தான் சுத்த வெளிங்கிறது. எப்பவுமே சுத்த வெளி அப்படின்னு சொன்னாலே அது கும் இருட்டு, சிவகலம் என்று சொல்லுவார் மகரிஷி. முதல்ல அந்த இடத்த நீங்க அப்படியே மனசுல வச்சுக்கணும். சுத்த வெளி போகும்போது இந்த வெளிச்சம் ஒரு சின்ன டார்ச் லைட் மாதிரி தெரியுது, புள்ளி மாதிரி சின்ன வெள்ளைய தெரியுது, இதெல்லாம் மறந்து மொத்தமா நீங்க கருப்பான இந்த இடத்துல உங்களையே கரைச்சுக்கிட்டீங்கன்னா தான் என்ன ஆகும், சுத்த வெளியில நீ கரைக்கிறீங்கிறது. நம்ம சுத்த வெளி போகும்போது இன்னும் அதை பத்தி விரிவா பேசுவோம். பிளே நானு கருதப்பட்டு நாம வாழ்ற சூரிய குடும்பத்தில் இருக்கிற சூரியனுக்கு 8 கோள்கள் இருக்கு. அப்போ IC1101ல இருக்கிற ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலையும் குறைஞ்சது 2 கோள்கள் வச்சா கூட 200 லட்சம் கோடி கோள்கள் இருக்கலான்னு கருதப்படுது. நம்ம பூமியிலிருந்து 100 கோடி ஒளியாண்டுகள் தொலைவுல இந்த கேலக்சி அமைஞ்சிருக்கு. இந்த கேலக்சி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்தாலும் இதை வெறு கண்களால பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 100 கோடி ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற அந்த தொலைவு தான் காரணம். அதுவே சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகள் இருந்துச்சுன்னா நம்மனால இந்த கேலக்சியை பார்க்க முடியும். இந்த கேலக்சி ஏன் இவ்ளோ பெருசா இருக்குன்னு சில ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுது. அது ஏன்னா இந்த கேலக்சியை சுத்தி இருக்கிற குட்டி குட்டி கேலக்சிஸ் எல்லாத்தையுமே இதோட ஈர்ப்பு விசையினால ஈர்த்து ஒரே கேலக்சியா மாறிட்டே இருக்கா. அதனாலதான் இந்த கேலக்சி இவ்ளோ பெருசா மாறி இருக்கு. இந்த நிகழ்வை தான் கேலக்சி கொலிஷன் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டா நம்ம பால்வெளி அண்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற கேலக்சியோட பேரு ஆண்ட்ரோமேடா கேலக்சி. இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் நம்ம மில்கிவே கேலக்சியும் இன்னும் 500 கோடி வருஷங்கள்ல மோத போகுதுன்னு விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒருவேளை மோதுனா இந்த 2 கேலக்சியும் சேர்ந்து ஒரே ஒரு மிகப்பெரிய கேலக்சியா மாறும். இது மாதிரியான நிகழ்வுகள் தான் இந்த IC1101 கேலக்சில நடந்து இப்போ இந்த அளவுக்கு பெரிய கேலக்சியா மாறி இருக்கலாம்னு சொல்லப்படுது. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. ITV வேலை பார்க்கிற அனைத்து மெய்யன்பர்களுக்கும் உண்மையிலேயே நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். இப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, பேரியக்க மண்டலத்துல மகரிஷி எப்படி நிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது விரிஞ்சு நின்று எப்படி பார்க்கணுங்கிறதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தோம். இப்ப உங்களுக்கு காணொலியா காட்டிட்டேன். அதுலயே மனசு பதிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நாம் வசிக்கிற அந்த மில்கிவே கேலக்சிங்கிறத பத்தி நீங்க நல்லா பார்த்துட்டு எவ்வளவு வெள்ளையா இருந்தது பாத்தீங்களா? அதனுடைய நடு மையத்துல அளவு என்ன தெரியுமா? 5000 ஒளி ஆண்டுன்னு பேரு. ஒரு ஒளி ஆண்டுன்னா
ஒளியானது ஒரு வருஷமா டிராவல் பண்ணக்கூடிய தூரம் எந்த வேகத்துல? 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட். கண்ணை மூடி இப்படி திறக்கிறதுக்குள்ள 3 லட்சம் கிலோமீட்டர் போயிடும். அந்த மாதிரி வந்து ஒரு நிமிடத்துக்கு, ஒரு மணிக்கு, ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டிராவல் பண்ணுதோ அதுதான் ஒளியாண்டு. அப்ப அந்த மில்கிவே கேலக்சின்னு பாத்தீங்கல்ல, அதனுடைய தன்மையை பாருங்க, அது மனசுல பதிஞ்சு வச்சுங்க. 5000 ஒளியாண்டு அதனுடைய அகலம். இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு வந்து நீளத்துல அகலத்தினா 1 லட்சம் ஒளியாண்டுகள். பார்த்தோம்ல இப்ப 1 லட்சம் ஒளியாண்டுகள். அதே மாதிரி அந்த மில்கிவே கேலக்சில இருக்கிற நடு புள்ளியில இருந்து 27,000 ஒளியாண்டு தூரத்துல தான் நம்மளுடைய சூரிய குடும்பம் சுத்திக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது அந்த மில்கிவே கடைசி பக்கம் லேசா இருக்கிற பக்கத்தினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 500 ஒளியாண்டுகள். எல்லாமே கோடி 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 கோடி, நினைச்சும் பார்க்க முடியாது. இந்த நம்மளுடைய மில்கிவே அண்டத்தை மட்டும் நாம கடக்கணும்னா 80,000 வருடங்கள் ஆகுமா? நம்ம மில்கிவே நமக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரத்துல இருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு நம்ம போகணும்னா 500 வருடங்கள் ஆகும். நினைச்சும் பார்க்க முடியுமா? இந்த மில்கிவே கேலக்சியை நடு மையத்தை வச்சு அப்படி அப்படி சுத்திக்கிட்டு வருது. இதுதான் வந்து அந்த நடுவுல இருக்கிற அந்த ஈர்ப்பு விசை, கிராவிட்டி இருக்கு பார்த்தீங்களா, ஈர்ப்பு, நடு மைய ஈர்ப்பு, அதுலதான் வச்சுக்கிட்டு இத்தனை கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை வந்து அதை ஈர்த்து வச்சு பிடிச்சு சுத்த வச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம் மில்கிவே கேலக்ஸி பத்தி. இப்ப நம்மளுடைய சூரியனை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சூரியன் மேலதான் நம்ம எப்பவுமே எடுத்த உடனே நவகிரக தவத்துல இன்னொரு பெரிய பெனிஃபிட் நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நவகிரக தவங்கள் செய்யும் பொழுது வந்து நம்ம ஈஸியா அதை ஸ்பாட் அவுட் பண்ண முடியும். அப்படி நம்ம சுத்திட்டு இருக்கிற அந்த சூரியனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோமே. ஏற்கனவே சூரியனை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம், நல்லா தெரிஞ்சிருப்போம். இப்ப கொஞ்சம் விரிவா தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். பூமியை போல 19 லட்சம் மடங்கு பெருசுங்கிறது நமக்கு தெரியும். இதனுடைய விட்டம் வந்து குறைஞ்சது 16 லட்சம் கிலோமீட்டர். கரெக்டா சொல்லணும்னா 15,990,000 கிலோமீட்டர் இதனுடைய விட்டம். சும்மா சிம்பிள் தான். ஏன்னா இதெல்லாம் இந்த லட்சக்கணக்கில் சொல்லும் போது ஒன்னொன்னு கோடிக்கணக்கில் போகுது. இதெல்லாம் சின்னதுதான். சூரியன் தோன்றி 4.5 கோடி ஆண்டுகள் ஆகுதான். இந்த சூரியன் மையத்தை, நம்ம சூரியனை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன், அதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த மையத்துல சூரியனுடைய வெப்ப அளவு 40,000 டிகிரி செல்சியஸ் தாங்குமா பாத்துக்குங்க. விளிம்புல வந்து 6,000 டிகிரி செல்சியஸ் தான். இப்ப இந்த சூரியன்ல இருந்து சுத்திட்டு வரும்போது உள்ள கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அதுல இருந்து துகள்கள் வெளியே வரும் பாத்தீங்களா? அந்த துகள்கள் ஒண்ணு வெளியே வந்து ரொம்ப தூரம் போகாது. அந்த சூரியனுடைய அந்த காந்த ஈர்ப்பு விசையில அதை சுத்தி இருந்துகிட்டே இருக்கும். அந்த துகள்களோட மேலும் 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 துகள்கள் சேர்ந்து என்ன பண்ணணும், 4 கோடிக்கணக்கான வருடங்கள் ஆன பின்னாடி அப்படியே ஒரு கோள்களா மாறுமா. அப்படி கோள்களா மாறினதுதான் அந்த சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற புதன், சுக்கிரன், பூமி, சந்திரன், செவ்வாய், குரு, சனி. இது போக யுரேனஸ், நெப்டியூன் அண்ட் புளூட்டோ. யுரேனஸ் எல்லாம் வந்து 178 கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கு. நெப்டியூன் வந்து 280 கோடி மைல். புளூட்டோங்கிறது வந்து 367 கோடி மைல். அதெல்லாம் தூரமா ரொம்ப போறதுனால அதன் வந்து நம்மளை வந்து அதனுடைய தாக்கம் நமக்கு இல்லைங்கிறதுனால அதை பத்தி ரொம்ப சிந்திக்கிறது இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த சூரியனுக்கு மட்டும் துணைக்கோள் கிடையாது. பூமிக்கு ஒரு துணைக்கோள், அதான சந்திரன், தெரியுமில்ல? பூமிக்கு 1, செவ்வாய்க்கு 2, குருவுக்கு 16, சனிக்கு 18 துணைக்கோள்கள் இருக்கு. எல்லாம் சந்திரன் தான் வச்சுக்கலாம். நம்முடைய இன்னொன்னு கேட்டுங்க, நம்முடைய சூரியன்ல இருந்து அங்க ஒளி வந்து நம்ம பூமிக்கு அடையிறதுக்கு 8 நிமிடங்கள், மினிட்ஸ். ஆனா அதே நேரத்துல சந்திரன் வந்து நம்மளுடைய பக்கத்துல தானே, 2,30,000 மைல்களுக்கு உள்ளதான் இருக்கு சந்திரன் நமக்கு பக்கத்துல. அதுல இருந்து ஒளி வர்றதுக்கு ஒன்லி 1.02 செகண்ட்ஸ், வினாடி. அது 8 நிமிஷம், இது ஒரு வினாடி. அப்படின்னா எவ்வளவு பக்கத்துல இருக்கு, அது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாத்துங்க. இதே மாதிரி இன்னொரு பெரிய அருமையானது மனசுல வச்சுக்கோங்க. நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்கு பக்கத்துல ஆல்பா சென்டாரின்னு ஒரு சூரியன் இருக்கு. அது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா 4.3 ஒளி ஆண்டு தூரத்துல இருக்கு. அந்த ஆல்பா சென்டாரில இருந்து வருகின்ற அந்த ஒளியானது நம்மளுடைய பூமியினுடைய மேல் பரப்பை வந்து அடைவதற்கு 4.5 வருடங்கள் ஆகுதான். இப்ப அதனுடைய ஒளி இங்க வரணும்னா எப்ப வரும்? இன்னைக்கு 2024 இல்லையா, 28 ஜூன் மாசம் வந்துடும். இப்போ அங்க ஒளி ஆரம்பிச்சிச்சுன்னா 28 வருஷத்துலதான் வந்து இங்க வந்து அடையும்.
28வது ஜூன் மாசம் வந்துதான் அடையும் 2028. அப்படின்னா எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாத்துங்க. நம்ம சூரியனுக்கு பக்கத்திலேயே இந்த பால்வெளி அண்டத்துல ஒய்வி கேனின் மெஜாரிஸ்ன்னு சொல்லி ஒரு சூரியன் இருக்காரு. அவருக்கு 200 கோடி கிலோமீட்டர் விட்டம். நல்லா கவனிச்சுக்க, நம்மளுடைய சூரியனுடைய விட்டம் வெறும் 16 லட்சம் தான். இது 200 கோடி கிலோமீட்டரு. இதை என்ன சொல்லுவாங்கன்னா, கற்பனை பண்ணி பார்க்கும்போது மகரிஷி சில நேரங்கள்ல அவர் சொல்ல வரும்போது என்ன சொல்லுவாருன்னா, இந்த சூரியனை தூக்கி நம்ம சூரியன் எடுத்துட்டு இந்த சூரியனை வச்சா இதனுடைய அகலம் எது வரைக்கும் மறைக்கும் தெரியுமா? நம்ம எல்லா கோளையும் மறைச்சு சனியினுடைய அந்த விளிம்பு இருக்கு பாருங்க, அந்த சனியை சுத்தி வர்ற அந்த விளிம்புகளை போய் தொட்டு நிக்குமா. அப்ப எல்லா கோள்களையும் மறைச்சிருமா. ஆனா அதே மாதிரி யூவி ஸ்கூட்டி அப்படின்னு ஒரு சூரியன் இருக்கு. இதனுடைய விட்டம் 250 கோடி கிலோமீட்டர். அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க. இந்த நம்ம சூரியன் எடுத்துட்டு இந்த யூஒய் ஸ்கூட்டிங்கிற அந்த சூரியன் தூக்கி உள்ள வச்சாச்சுன்னா நம்ம சூரிய குடும்பமே மூழ்கி போயிடுமா. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், சூரியன்ல பயங்கரமா நெருப்பா இருக்கு சார். அங்க ஆக்சிஜன் இருக்கானா? ஆக்சிஜன் இல்லை. அங்க அணு பிளவு ஏற்படுது. ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஹைட்ரஜன் ஒன்னோட ஒண்ணு சேரும் பொழுதுதான் என்ன ஆகுதுன்னா ஹீலியம் தோன்றி அந்த ஹீலியம் தான் அளப்பரிய சக்தியாகி அப்படி கொதிக்க ஆரம்பிச்சது. 98% நைட்ரஜன், ஹைட்ரஜன், 2% ஹீலியம். இதெல்லாம் ஒரு அணு உலை வச்சு வெடிச்சாலே எவ்வளவு சேதம் ஆகுன்னு பார்த்துங்க. நாட்டினுடைய பாதி பகுதி போயிடும். இது கோடான கோடு அணு உலைகளுக்கு சமமா. இந்த 98% ஹைட்ரஜன் 2% ஹீலியம் சேர்ந்து அப்படிப்பட்ட பயங்கரமான அணு உலை. அதை வெடிச்சா எப்படி இருக்குன்னு பாருங்க. நாம் பால்வெளி அண்டத்தில் நம் சூரிய குடும்பத்தில் உள்ள சூரியனை மாதிரியே பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இருக்கான். இப்ப சொன்னீங்களா 10,000 கோடி முதல் 40,000 கோடி வரைக்கும் இருக்குன்னாங்க. அதுல இந்த பிஸ்டல் ஸ்டார்னு ஒரு நட்சத்திரம் இருக்கான். அது 10 மில்லியன் அளவு பெருசா நம்ம சூரியனை விட. இன்னும் பெட்டல்கியூஸ்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அது 270 லட்சம் சூரியனை கொண்டு போய் அதுல வைக்கலாமா. எப்படி இருக்குன்னு இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கணும். இவ்வளவெல்லாம் வச்சுதான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, பட்டினத்தார் மகான் அட்டாங்க யோகமும் ஆதாரமாறும் அவத்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனில் வியப்பொன்று கண்டேன். வட்டாகி செம்மதல் பால் ஊரல் உண்ண மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கிட்டு இருக்கேன் பாரு. நான் அட்டாங்க யோகமும் எடுத்து நல்லா செஞ்சுட்டேன். ஆதாரம் ஆறையும், மூலாதாரத்திலிருந்து ஆக்னை வரைக்கும் ஆதாரம் ஆறையும் நான் நல்லா நின்று அதுலயும் நான் வெற்றி கொண்டு விட்டேன். அவத்தை 5 என்று சொல்லப்படுகின்ற இந்த அறிவானது என்னன்னா 5 இடத்துல அவதை பண்ணுமா. முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் பிரச்சனை, தூங்கிட்டு இருக்கும் போதும் பிரச்சனை, சுளுத்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த மயக்க நிலையிலையும் ஏதாவது பார்த்தா ஒரு மயக்க நிலையிலும் பிரச்சனை. இதெல்லாம் விட்டுட்டு நான் தவத்துல போய் துரியத்துல நிக்கணும்னாலும் அங்கேயும் சரியா நிக்க மாட்டேங்குது. அதை விட்டு அது தாண்டி போய் துரியாதத்துல நின்னாலும் பிரச்சனை. அதுக்குத்தான் இதுக்கு அவத்தை 5 பேரு. சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். இதையே நான் தாண்டிட்டேன்னா இதுலயே நான் பாஸ் பண்ணிட்டேன். இதுலயே நான் நல்லா தேர்ந்தெடுத்துட்டேன். அட்டாங்க யோகமும் ஆதாரமாறும் அவத்தை 5 விட்டேறி போன வெளிதனில் வியப்பொன்று கண்டேன். என்ன வியப்பு கண்டாய்? வட்டாகி செம்மதில் பால் ஊறுன்னு என்னுடைய செம்மையான அறிவானது அப்படியே சுத்தி பார்க்கும்போது அந்த நீங்க பாத்தீங்களா நம்மளுடைய பால்வெளி அண்டத்துல எவ்வளவு வெள்ளையா இருக்குன்னு பாத்தீங்களா? அதே மாதிரி கோடான கோடி அண்டங்களினுடைய வெள்ளையை மொத்தமா பார்க்கும்போது அப்படியே பால் ஊறல் ஒண்ணுதான். அந்த பால் ஊறலை அந்த தவத்துல வாங்குறாராம் மனசுக்குள்ள. அதனாலதான் அவர் அந்த வார்த்தையை போறார், பால் ஊறல் உண்டு மகிழ்ந்திருக்க. அப்படியே நான் உண்டு மகிழ்ந்திருக்கேன்னா அதை வாங்கி 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 என்னுடைய அறிவுல வாங்கி வாங்கி அந்த மகிழ்ச்சி பார்க்க எனக்கு எட்டாத பேரின்பம் என்னையே சாப்பிட்டுருச்சுங்கிறாரு. இதே மாதிரி மகரிஷியும் சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் மகான்கள் தவத்துல அனுபவிச்சது. நம்மளும் அனுபவிக்கலாம். அந்த நிலைக்கு வரணும். நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டங்கள் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் அப்படிம்பாரு. எப்படி? உன் பெரிய பேரியக்க உமையற்ற ஆற்றலால் உலகம் அனைத்தும் உருளுதே ஒரு கொத்து போலும் பாரு. அத்தனை கோடான கோடி அண்டங்களையும் ஒரு உலகமாக்கி அது உருளுது பாரு, கொத்து மாதிரி. அப்படியே ஜேன்னு சுத்தினா எப்படி இருக்கும் பிரபஞ்சமே? உன் பெரிய பேரியக்க உமையற்ற ஆற்றலால் உலகம் அனைத்தும் உருளுதே ஒரு கொத்து போல்னு சொல்றது இல்லாம அடுத்து சொல்றாரு பாருங்க, தன்மயமாய் தானதுவாய் தவறாது இயக்கணும் தன்மையினை என்ன தவமது ஆனந்தமே பாரு. அந்த தவத்தை நம்ம பார்க்கலாம். நான் சொல்லி கொடுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் பேரியக்க மண்டலம் பிரபஞ்சத்தை பத்தி நம்ம நிறைய சொல்லலாம். இப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம பயிற்சியை துரியாதீத பயிற்சியை நம்ம ஆரம்பிக்க போறோம். இப்போ ஆரம்பிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா அந்த பிரபஞ்சம்
என்று சொல்லப்படுகின்ற பேரியக்க மண்டலத்தினுடைய அருமையை நான் சொல்ல போறேன். இது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறத இப்ப நம்ம துரியாதீத தவ பயிற்சிக்கு போறோம். எல்லாம் தயவு செய்து உங்களுடைய இடத்த அப்படியே கொஞ்சம் நல்லா அதாவது அமைதியான நிலையில, யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத நிலையில நீங்க வச்சுக்கோங்க. ஆகினை சக்க துரியாதீத தவத்தினுடைய முதல் படி ஆகினை, அது தெரியும். துரியம் தெரியும். இப்ப துவாதசாங்கம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. சந்திரனை பார்க்குறோம், பிரச்சனை இல்லை. இப்ப பேரியக்க மண்டலத்துல டைரக்டா போறோம். எப்படி நிக்க போறோங்கிறத நீங்க அப்படியே பார்த்துங்க. கொஞ்சம் அமைதியாயிடுங்க. ஒரு 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 அரை செகண்ட் தர்றேன். நல்ல அமைதியா தவத்தில் இருக்கு. தவமல்ல, இது பேரியக்க மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற சுத்தவெளி, யூனிவர்ஸ், பிரபஞ்சம். அதை எப்படி நம்ம பார்க்கணுங்கிறத இப்ப பார்க்க போறோம். வாழ்க வளமுடன். ஆரம்பிக்கிறேன். நல்லா கண்ணை மூடிட்டு நான் சொல்றத நல்லா அமைதியா மனசுல மூச்சை ரொம்ப புசு புசுன்னு விடாம அமைதியா விட்டு, உங்களுடைய பிராணனும் மனதும் என்னிடம் கொஞ்சம் இருக்கட்டும், என்கிட்ட கொடுங்க கொஞ்சம். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம அமர்ந்திருக்கிறது பூமியில தான் அமர்ந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க, பூமியில தான் அமர்ந்திருக்கிறோம், வேற எங்கே இல்லை. மேல இருக்கிற சீலிங்கு, அது தடுப்பு விடுப்பு எல்லாம் போச்சுன்னா வெட்ட வெளி தான். சப்போஸ் நம்ம ரோடுக்கு வந்துட்டாலே வெட்ட வெளி தானே. அது ஒரு பெரிய கிரவுண்ட்ல வந்துட்டாலும் பூமியில மேலதானே கால் விழுது. அந்த மாதிரி நினைச்சுங்க. அவ்வளோ பெரிய பூமியில நீங்க மட்டும் மேல தனியா உட்காந்து ஒரு சுகாசனம் என்று சொல்லப்படுகின்ற பத்மாசனம். இந்த திருவள்ளுவர் ஒரு உலக உருண்டையில உட்காந்துருப்பாரு, பார்த்துருக்கீங்களா? நம்ம மகர்ஷி கூட சில நேரங்கள்ல இந்த வாட்ஸ்அப்ல வரும் உலக உருண்டையில உட்காந்து இருந்த மாதிரி தவம் பண்ண மாதிரி தெரியும். அந்த நிலையை நீங்க எடுத்துக்கங்க. உங்களுடைய பொசிஷன் நல்ல பௌர்ணமி நேரம், நல்லா பார்த்துங்க. அந்த பௌர்ணமி நேரத்துல தூரத்துல கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கீங்க. அந்த இருட்டுலையும் உங்களை சுத்தி என்ன பண்ணுது, நிறைய நீங்க இப்ப பார்த்த அந்த சந்திரன்கள் அது இதெல்லாம் நிறைய தெரியும். பக்கத்துல கோள்கள் அது இதெல்லாம் தெரியும். நீங்க சூரியனை மட்டும் நேரா பாருங்க. ஒரு பிம்மம் இருக்கும் பாருங்க. ஒரு எப்படி அந்த ஒரு ஒளி தெரியுது பாருங்க. ஒரு பெரிய ஒரு டார்ச்சு உங்க கண்ணுக்கு இனிமையான அந்த ஆரஞ்சு நிறமான வெளிச்சத்துல உள்ள அந்த சூரியனை பாருங்க. நேரா உட்காந்துக்குங்க, அமைதியா பாருங்க, சூரியனை பாருங்க. அந்த சூரியனை பத்தி கொஞ்சம் நினைங்க. இந்த சூரியன் ஆரஞ்சு நிறமான கதிர்களை உடையது. பார்த்துங்க. நம்ம உடலில் எலும்புடன் தொடர்புடையன. அந்த மாதிரி சில இதுகள்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சூரியன்ல இருந்து முதல் சுத்துல ஒரு கிரகம் சுத்துது பாருங்க, ஃபுல் ரவுண்டு சுத்துது. ஏன்னா அந்த சூரியன்ல இருந்து 3 கோடி மைல்களுக்கு அப்பால் அது சுத்துதுங்கும் போது, நீங்கள் சூரியன்ல இருந்து நீங்க அமர்ந்திருக்கிற உங்களுடைய உலகம் பூமி 9 கோடி கிலோமீட்டர். ஆனா சூரியன் மையத்திலிருந்து 3 கோடி கிலோமீட்டர்ல தான் முதல் நீள்வட்ட பாதையில ஒரு கிரகம் சுத்துது. பசுமை நிறமான கிரகம், அதுதான் புதன் கிரகம். மனுஷனோட தோளோட சம்பந்தப்பட்டது. அதை மட்டும் நினைச்சுக்குங்க. இதை பாயிண்ட் அப்படியே மனசுல நினைச்சுக்குங்க. அந்த சூரியன்ல இருந்து 6 கோடி மைல்கள் தான் இன்னொரு நீள்வட்ட பாதையில ஒரு கிரகம் சுத்துது. வெண்மை நிறமான காந்தலை கதிர்களை கொண்டது. அது சுக்கிரன். நல்லா கவனிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் அந்த சூரிய மையத்திலிருந்து 9 கோடி மைல் தான் நீங்க உட்காந்து சூரியனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 9 கோடி. அப்ப முதல்ல 3 கோடி தூரத்துல சுத்துற அந்த புதனுடைய முழு சுத்தியும் நீங்க பாருங்க. முழு சுத்தியும் அப்படியே கற்பனையா பாருங்க. அதே மாதிரி சூரியன்ல இருந்து 6 கோடி மைலும் உங்களுக்குள்ளதான் இருக்கு. அந்த 6 கோடியும் ஃபுல்லா சுத்துற அந்த சுக்கிரனை பாருங்க. ரெண்டையும் பாத்துங்க, அப்படியே பாத்துங்க. சூரியனை பாருங்க, புதன் சுத்துறத பாருங்க, ஃபுல்லா சுத்துறத பாருங்க, சுக்கிரன் சுத்துறத பாருங்க. நீங்க உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்துல வலது பக்கம் வெறும் 2,30,000 கிலோமீட்டர்ல நல்ல சந்திரன், அழகான பெரிய சந்திரன், பௌர்ணமி சந்திரன் அப்படி உங்க பக்கத்துல இருக்காரு. அழகா அப்படி கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த சந்திரனை பாருங்க. வெண்மை நிறமான சந்திரன். உங்களுக்கு அவருக்கு 2,30,000 மைல். இது ரத்த ஓட்டத்துடன் தொடர்புடைய. சுக்கிரன் உடல்ல உயிர் சக்தியுடன் தொடர்புடைய, மறந்துடக்கூடாது. அப்படியே இதை பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்துக்கிட்டு அப்படியே பாருங்க. இன்னொரு கிரகம் சூரியன்ல இருந்து 14 கோடி மைல் அப்பால ஒரு பெரிய ரவுண்ட் அடிக்குது. நீங்க 9 கோடி. இது உங்களுக்கு பின்னாடி 14 கோடின்னா உங்கதுல இருந்து 5 கோடி ஜாஸ்தி பின்னாடி. 5 கோடி தூரம்னா எவ்வளவு தூரம்? அப்படி பெரிய ரவுண்டா அடிக்குது. இந்த செவ்வாயினுடைய பெரிய ரவுண்டை உங்களால பார்க்க முடியாது. காரணம் உங்களுக்கு பின்னாடி போயிடும். முன்னாடி வரும்போது பார்க்கலாம். அப்ப அரை வட்டம் தான் தெரியும் இதுக்கு. அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி
சூரியனிலிருந்து 48 கோடி மைல்கள்னா நீங்க 9 கழிங்க 39 கோடி மைல்களுக்கு அப்பால் பின்னாடி ஒரு பெரிய ஒரு கிரகம் சுத்திட்டு இருக்கு. அதுதான் குரு. பொன்னிறமான கதிர்கள், மூளையுடன் தொடர்புடையது. அப்ப அதையும் பாருங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே இதையும் நீங்க பாதி தான் பார்க்க முடியும். உங்களுக்கு முன்னாடி வரும்போது சுத்தும்போது தான் பார்க்க முடியும். ஏன்னா சூரியனை ஃபுல்லா சுத்துறதை உங்களால பார்க்க முடியாது. சூரியனை ஃபுல்லா சுத்த பார்க்கக்கூடிய கிரகம் 2 தான். புதனை பார்க்கலாம் ஃபுல்லா சுத்துறத, சுக்கிரன் சுத்துறத பார்க்கலாம். சந்திரன் உங்க பக்கத்துல இருக்கிறதுனால பூமியை சுத்துறத சந்திரனையும் பார்க்கலாம். இப்ப இந்த 2 கிரகத்தையும் பார்க்க முடியாது. அதே மாதிரி சூரியன்ல இருந்து 88 கோடி மைல்கள்னா பாருங்க. 88 மைனஸ் நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் 9 கழிச்சீங்க, நான் 79 கோடி கிலோமீட்டருக்கு பின்னாடி போகுது அந்த சனி என்ற கிரகம். சாம்பல் நிறமான தூரமா இருக்கிற குரு சூரியனை சுத்தி வர 12 வருடங்கள். அதே மாதிரி தூரமா இருக்கிற செவ்வாய் சுத்துறதுக்கு 18 மாசங்கள். இதெல்லாம் கணக்கு வச்சுட்டு அப்படியே அந்த கற்பனையில மிதக்க விடணும். ஒவ்வொரு கிரகம் எங்க இருக்கு, எப்படி சுத்துது, என்னங்கிறத நல்லா நிறுத்தி நிதானமா தவத்துல உட்காந்து புதனை பார்க்க, சுக்கிரனை பார்க்க, நம்ம பூமியில உட்கார்ந்து இருக்கிற நிலையை பார்க்க, பக்கத்துல இருக்கிற சந்திரனை பார்க்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற செவ்வாயை பார்க்க, அதுக்கப்புறம் இருக்கிற குருவை பார்க்க, அதுக்கப்புறம் இருக்கிற பெருசா எதை பாக்குறீங்க, அருமையா பார்க்கக்கூடிய சனி. இந்த கிரகத்தெல்லாம் பாக்குறீங்க. பார்த்துட்டு என்ன செய்யணும், அருமையா அப்படியே சூரிய குடும்பத்தை மொத்தமா பாக்குறீங்க. நீங்க நடுவுல உட்கார்ந்து இருக்கிறீங்க, சூரியன், அடுத்தது புதன், அடுத்தது சுக்கிரன், உங்க பக்கத்துல சந்திரன், பின்னாடி பெரிய செவ்வாய், அதுக்கப்புறம் அப்படியே குரு, அதுக்கப்புறம் அப்படியே சனி. இதை மொத்தமா பாக்குறீங்க. இதெல்லாம் அப்படியே சுருங்க 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 என்ன போங்க. இந்த குடும்பம் மாதிரி பக்கத்துல பயங்கரமான, நான் சொல்லியிருந்தேன் எத்தனை சூரிய, பெரிய பெரிய சூரியன். அவர் என்ன சொன்னாரு, நட்சத்திரங்கள் 10,000 கோடியிலிருந்து 40,000 கோடி நட்சத்திரம் இருக்கா உங்களை சுத்தி. அது அப்படியே கற்பனையா பாருங்க. அப்படியே கற்பனையா பார்த்துட்டு, இதுதான் உங்க சூரிய மண்டலம். இந்த மண்டலத்துல இருக்கிற வெளிச்சம் உங்க அப்படியே உடம்புல பாயட்டும். இதே மாதிரி இது சுருங்க 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 உங்க பக்கத்துல இன்னொரு கேலக்சி ஒன்று வரும். அந்த கேலக்சி ஆண்ட்ரோமெடா கேலக்சி. நான் அதை பத்தி அடுத்ததுல சொல்றேன் நான். அப்படியே போனவொன்னு அப்படியே பாருங்க, உங்களுடைய நீங்க இருக்கிற பால்வழி அண்டம் சுருங்கி பக்கத்துல இன்னொரு பெரிய அண்டம், அதே மாதிரி இன்னொரு அண்டம், அதே மாதிரி இன்னொன்று, மொத்தத்துல கோடான கோடி அண்டங்கள். இந்த கோடான கோடி அண்டங்களுக்கு மத்தியில எங்க இருக்குன்னே தெரியாது சூரிய குடும்பம். இது பால்வழி அண்டம், அதுக்குள்ள அடங்கி இருக்கு சூரிய குடும்பம். அதுக்குள்ள அந்த சூரிய குடும்பத்துல 3வது சுத்துல சின்னதா புள்ளியா நம்ம நில உலகம் எப்படி இருக்குன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்க கற்பனை செய்ய செய்யத்தான் நம்ம எப்ப இருக்கோம், எங்க இருக்கோம், நம்ம நில உலகம் எங்க இருக்கு, நாம் எங்க இருக்கோம் அப்படின்னு நினைக்க 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 உங்கள் மனதில் இருக்கின்ற அத்தனை மும்மலங்களும், ஆணவம், கண்மம், மாயம் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை மும்மலங்களும் அப்படியே ஒளிஞ்சு குட்டிச்சவர் ஆயிடும். ஒண்ணு வரவே வராது. இப்படி இருக்கிற நிலையில எதுக்குடா நம்ம இந்த பிரச்சனைகளை பண்ணிட்டுங்கிறது ஞானம் பிறக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் மகரிஷி சொல்றது, பேரியக்க மண்டலத்துல ரொம்ப நிக்கணும், விரிஞ்சு நின்று பார்க்கணும். அப்ப ஒவ்வொரு கோள்களையும் ஒவ்வொரு அண்டங்களையும் விரிஞ்சு 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 பார்த்து கோடான கோடி அண்டங்கள் பேரியக்க மண்டலம், அதுக்கு இடையில காந்தம் உருவாகி சக்திகளமா நிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. இந்த இடம்தான் பிரபஞ்சம். நல்லா அப்படியே நினைச்சு 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 பார்த்துட்டீங்கல்ல, அப்படியே பார்த்துங்க. இந்த பிரபஞ்சத்துல நம்ம சொல்ற அந்த பிரபஞ்சம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரபஞ்சத்தை ஒரு ஒரு சின்னதுல முடிச்சிடலாம். ஏன்னா இந்த இடத்த எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பிரபஞ்சம் சுத்த வெளியில பார்க்கும்போது ஒரு மிகச்சிறிய புள்ளி போல் தான் தெரியும். பிரபஞ்சமே ஒரு சின்ன புள்ளி தான் சுத்த வெளியை கம்பேர் பண்ணும்போது. சுத்த வெளிக்குள்ள ஒரு சின்ன புள்ளி, மைனூட்டு புள்ளி தான். இந்த பிரபஞ்சமானது இயற்கை விதிகளால் கட்டுப்படுத்தப்பட்டு இயக்கப்படுகிறது. நல்ல கவனிக்கணும் நான் சொல்ற வார்த்தையும். இந்த பிரபஞ்சம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுமா உங்களுக்கு? ஓர் ஒப்பு உயர்வற்ற சக்தி இந்த பிரபஞ்சம். ஓர் செங்கோலாச்சும் ஆற்றல் இந்த பிரபஞ்சம். எல்லையற்ற பிரபஞ்சத்தில் பரவி நிறைந்து ஆட்சி செய்கின்றது அதனுடைய சக்தி. அதிலிருந்து வந்த ஒரு அங்கம்தான் நீங்க. அதுல என்ன சக்தி இருக்கிறோ அத்தனை சக்தி உங்களிடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அந்த சக்தி உங்களிடத்துல இருக்கும்போது, அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கும்போது, அந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்துவதற்கு தான் தவம் ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா சித்தர்கள் மகான்கள் தங்கள் மனம் கொண்டு ஆராய்ந்த அனுபவங்களை பிரபஞ்ச களத்தில் பதிவேற்றி விட்டு பரம்பொருளோடு இணைந்து விடுகின்ற இந்த பிரபஞ்சத்துல தான், இந்த நான் சொன்னப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல தான் மகான்களும் சித்தர்களும் நாங்க அனுபவித்த அனுபவம், அந்த அனுபவங்களை எல்லாம் இந்த பிரபஞ்சத்துல அப்படியே பதிவேற்றி விட்டு அப்படியே சுத்தியோட கலந்துறாங்க. நம் தேடுதலின், மகரிஷி ஒரு வார்த்தை சொல்லுவார் அருமையான, நம் தேடுதலின் வீரியத்திற்கேற்ப உண்டான பதிலை பிரபஞ்சத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு என்ன பதில் வேணும், என்ன வாழ்க்கையில் என்ன சிக்கல், என்ன பதில், என்ன தேவை, எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த தவத்தின் மூலம். அதனாலதான் அது வீரியத்துக்கேற்பங்கிறாரு. வீரியங்கிறது வாழ்ந்து நின்று தவம் செய்வது. பிரபஞ்சங்கள் ரகசியங்களை அறிவதற்கு விரும்பினால், இந்த இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பிரபஞ்சத்தை பத்தி நான் அறியணும்னு நினைச்சேன்னா அதை 3 வழியில தான் நான் அதனோடு தொடர்பு கொண்டு அதை அறிய முடியும். ஆற்றல், அலைவரிசை, அதிர்வு என்ற அடிப்படையில் தான் சிந்திக்கணும். இவைகள் தான் பிரபஞ்சம் ஏற்கும், இவைகளைத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி அனுப்பும். பிரபஞ்சம் புரிந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டதுதான் மந்திரங்கள். இந்த பிரபஞ்சங்களோடு பேசி இந்த பிரபஞ்சங்களில் என்ன தேவையோ அந்த தேவைகளை நான் பெறுவதற்குத்தான் மந்திரங்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. மந்திரம் என்பது, மகரிஷி சொல்றாரு மந்திரத்தை பத்தி அருமையான வைரவரிகள். இதை ஒவ்வொருத்தரும் மனசுல பதிக்க வச்சுட்டு அந்த மந்திரத்தை படிங்க. மந்திரம் என்பது ஒரு கலாச்சார குறித்தல்ல, மந்திரம் என்பது ஒரு கலாச்சாரம் குறித்தல்ல, உயிர்ப்புடன் இருக்கும் விஷயம். அது பிரபஞ்சம் அறியும் சப்தங்களை பற்றியதே தவிர அர்த்தங்களை பற்றியதல்ல. பீஜே மந்திரங்கள் உட்பட மற்ற எல்லா மந்திரங்களும் அக்கருத்தை உள்ளடக்கியதே. இத்தகைய தன்மையுடைய சிறப்பு வாய்ந்த சிறந்த பீஜே மந்திரங்களால் வடிவமைக்கப்பட்டதுதான் நமது மகரிஷி அருளிய தன ஆகர்ஷண சங்கல்பம். மறந்துடக்கூடாது. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பிரபஞ்சத்துல எப்படி நிக்கணுங்கிறத நம்ம ஒவ்வொரு முறையா பார்க்க போறோம். அடுத்தது இப்ப பேரியக்க மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற சக்திகளும் அல்லது யூனிவர்ஸ் அல்லது பிரபஞ்சம் ரெண்டுலாம் ஒண்ணுதான். அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாரம் சுத்த வெளியை பத்தி பார்க்க போறோம். தவறுங்க. வாழ்க வளம். இதுவரை நீங்கள் அமைதியாக நான் வேண்டியபடி என் மனதில் தோன்றியபடி அமைதியாக கேட்டுக்கொண்டு அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இந்த சிற்றுடையத்துடன் நிறைவு செய்கின்றேன். அடுத்ததுல நம்ம துரியாதீதம் பார்ட் 2 நிறைய விஷயங்களை பார்ப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் முறையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அன்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக கேலக்ஸி M31 ஐயா, நீங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணிட்டீங்க. ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. சொல்லுங்கய்யா. ராஜாராமன் சனி பழம் தாங்க ஐயா. தெரியுது, உங்க குரலே தெரிகிறது ஐயா. சொல்லுங்க ஐயா. ரொம்ப அருமையா. ஹபிள் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல உட்காந்து மேல போய் பார்த்த மாதிரி இருந்தது. அருமையா சொன்னீங்க, சூப்பரா இருந்தது ஐயா. ஐயா 2 கேள்விகள் கேட்கலான்னு இருக்கேன். கேளுங்க. கேள்வி கொஞ்சம் அப்படி திரட்சி முறையில கேட்கலான்னு பாக்குறேன். ஏதாவது கேட்டால் திரட்சி முறையிலே மரட்சி முறையில ஏதாவது கேளுங்க, மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கட்டும். இப்போ நீங்க சொன்னீங்க துரியாதீதம் பண்ணும்போது பேரியக்க மண்டலத்துல பண்ணும்போது ஒரு பூமி உருண்டைக்கு மேல உட்காந்து நம்ம பார்வையை பார்க்கணும்னு சொன்னீங்க. அப்படி சொல்லிட்டு வரும்போது ஒரு பௌர்ணமி நிலவு நல்ல நிலவு இருக்குன்னு சொல்றீங்க, நட்சத்திரங்களா இருக்கு சொல்றீங்க. எனக்கு என்ன கேள்வின்னா, பௌர்ணமியில இருக்கும்போது சந்திரனை பார்க்க முடியும், சூரியன் எப்படி தெரியவான் அப்படின்னா, அதாவது சூரியன் எப்பொழுதுமே அவர் இருக்கிற இடத்துலதான் இருந்துகிட்டு நம்ம தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரி. நீங்க எதையுமே கற்பனை பண்ணி தான் பார்க்க போறோம் இல்லையா? ஆமா ஆமா. எப்பவுமே கற்பனை பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒரு பக்கம்தான், பூமியினுடைய ஒரு பக்கம்தான் நிழல் இல்லை, வெளிச்சம் இல்லை இல்லையா? ஆனா சூரியனை தூரத்துல இருந்து கற்பனை பண்ணி பார்க்கும்போது, கிழக்கு நோக்கி பார்க்கும்போது அவர் இருப்பாரா இருக்க மாட்டாராங்கிற ஒரு கற்பனை தான். அதே மாதிரி நீங்க வந்துகிட்டு ஐயா எப்படி நம்ம எவ்வளவு தூரம் இருக்கோம், எப்படியா நம்ம சூரியனுடைய மையப்பகுதியில 3 கோடி கிலோமீட்டருக்கு மேல அப்படி 3 கோடி மைல் சுத்திட்டு இருக்கிறது எப்படியா பார்க்க முடியும், நம்மளால முடியுமா அப்படின்னு? அதுவும் கற்பனை தானே. ஆமா ஆமா, கற்பனை எல்லையே கிடையாது. கற்பனை. அதனால எதுக்கு சொல்றேன்னா, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத மனசுக்குள்ள பதிய வேண்டும் என்பதற்காக அது சொல்லப்பட்ட நிலை அது. சரிங்க, நல்ல அருமையா வழக்கையா, புரியுதுங்களா? இன்னும் பாருங்க, நல்லா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பகல் நேரத்திலேயே சில நேரங்கள்ல சந்திரன் லைட்டா தெரியும், வெள்ளையா தெரியுமா உங்களுக்கு?
பாத்துருக்கேன். அதே மாதிரி வச்சுக்கங்களேன். புரியுதா? சரி, வாழ்க நல்ல வளமுடன். வாழ்க வளமுடன். ரெண்டாவது கேள்வி. ம் இது கொஞ்சம் புராண கதையோட இன்னைக்கு சொன்ன நிகழ்ச்சியை தொடர்பு படுத்த மாதிரி இருக்கும். ம் இப்ப நீங்க நம்மளுடைய கேலக்சி சொன்னீங்க, அப்புறம் C1101 சொன்னீங்க, என்னமோ கேலக்சி பேர் நிறைய சொன்னீங்க. IC1101 ஆமா, இருக்கிற சொன்னீங்க. கேலக்சில பெரிய கேலக்சின்னு இப்ப சொன்னீங்க. கண்டுபிடிச்சிருக்காங்க. சொல்லுங்க. இப்ப இது சம்பந்தமா என்ன கேள்வி மனசுல எழுந்துன்னா, ம் புராணத்தை ஊத்துக்கும் போது அந்த தேவர்கள் அசுரர்கள் திருப்பாற்கடலை கடைஞ்சாங்களே, அவங்க எந்த கேலக்சி கடைஞ்சாங்க? எந்த கேலக்சியை கடைஞ்சாங்க அவங்க அமிர்தத்துக்கு? எந்த கேலக்சிய கடைஞ்சாங்களா? அதுதான் திருப்பாற்கடல் சொல்றாங்க. திருப்பாக்கடலுங்கிறது நம்ம உலகத்துல நம்ம வாழுகின்றதுல தானே இருக்குது. அதை விட்டு வெளியே போகல இல்ல. அப்படியா? அதாவது நாம் வாழுகின்ற அதிசயமான அற்புதமான மிகவும் கலர்ஃபுல்லான இயற்கை இதே மாதிரி பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒன்று இருக்கின்றதா என்று விஞ்ஞானிகளால் இன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை, கற்பனை செய்யவும் முடியவில்லை. அது இயற்கைக்கு அப்பால் பட்டதுன்ட்டார் விஞ்ஞானிகள். ஹலோ, வாழ்க வளமுடன். ஐயா மியூட் ஆயிட்டாருங்க. அடுத்த வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சக்தி அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சாந்தி பெரியகுளம் ஐயா. சாந்தி பெரியகுளம். சக்திங்கிறதுல வந்திருக்கீங்களா இல்லையா? இல்ல சாந்தி பெரியகுளம் என்னுடைய பேர். ரைட்டுப்பா, ரைட்டுமா. சாந்தி வளமுடன் ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு உரைங்க. எங்களை எல்லாரும் இந்த மைண்ட் ப்ளோவிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்களை எல்லாமும் வித்தவுட் ஸ்பேஸ் கிராஃப்ட் எங்களை எல்லாம் மேல கூட்டிட்டு போய் ஒரு தடவை ஆலியார்ல இதே மாதிரி ஒரு தவம் எடுத்தாங்க ஐயா. ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக மகரிஷி இருக்கும் பொழுது எங்களை எல்லாம் உங்களை நாங்க கூட்டிட்டு போறோம்னு சொல்லி ஆழ்நிலை தியானத்திற்கு துரியாதித்யத்துக்கு கூட்டிட்டு போனாங்கய்யா. அது ஆனா நாங்க விஷுவல் அப்ப பாக்கல. நீங்க இன்னைக்கு அது விஷுவலாவே காமிச்சிட்டீங்க. ரொம்ப ஹைலைட்ங்கய்யா. ரொம்ப அற்புதமாக இருந்தது. என்னிடம் ஒரே ஒரு வினா மட்டும்தாங்க இருக்குது. அந்த இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றல் அந்த பாடலையும் உண்மையிலே ரொம்ப அற்புதமா உணர்ந்து பாடக்கூடிய பாடலு. அப்புறம் அந்த இன்னொரு பாடலும் சொன்னீங்க இல்லையா, நிறைய அந்த பாடலும் பாக்குறப்ப அந்த ஒவ்வொன்றையும் நினைக்கும் போது அதை உணர்ந்து செய்யும் போதுதாங்க அதனுடைய அந்த ஆழ்ந்த தன்மையை நம்ம உணர முடியும். கண்டிப்பா ஐயா. பஞ்சபூத நவகிரகத்துலங்கய்யா நம்ம ஒவ்வொரு மகரிஷியே அவங்க குரல்ல சொல்லும் பொழுது இப்ப சூரியனிலிருந்து வரக்கூடிய ஆரஞ்சு நிறமான காந்தரை கதிர்கள் நம் உடலின் எலும்புகளோடு தொடர்புடையது. அந்த ஆரஞ்சு நிறமான கதிர்களை நம் உடலோடும் மனதோடும் ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்வோம் அப்படிங்கும் பொழுது நம்ம நிஜமாவே சூரியனாகவே மாறிட்டோமான்னு கூட எனக்கு மனதுக்குள்ளார அந்த ஒரு உணர்வு எனக்கு தோன்றுங்கய்யா. நல்லதுதானம்மா, நல்லதுதானே, அருமை. அப்படித்தானே உள்ளுணர்வா வாங்கணுங்கிறது தானே இவ்வளவு இந்த தவ நுணுக்கமே செய்யறது. அது உங்களுக்கு முதலே கிடைச்சிருக்குன்னா பெரிய பாக்கியம் இல்லையா? சொல்லுங்க. அத மாதிரி அந்த பசுமை நிறமான காந்தலை கதிர்கள்ங்கிறப்ப அந்த மெர்க்குரி அந்த தன்மை நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் பொழுது இன்னைக்கு நான் புதுமையா நீங்க சொன்னதுல ஒரு கண்டிப்பாங்கம்மா அதை முடிச்சிடுறேங்கம்மா. கேள்வி மட்டும் அம்மா தயவு செய்து நான் என்னுடைய போன்ற கேள்வி மட்டும் கேளுங்க. சந்தேகம் கேட்க போறீங்க. கேள்விதான் கேட்க போறேன். நீங்க சொல்றது இல்லையா, இப்ப இன்னைக்குதாங்க நான் புதுசா உணர்ந்துகிட்டேன். நம்ம இந்த இடத்துல இருந்து கொண்டு அந்த 3 கோடி மைல் அந்த சந்திரன் சுத்துறதையும் நம்ம பார்க்கலாம், அந்த நம்ம மெர்க்குரி சுத்துறதையும் பார்க்கலாம், புதன் எல்லாம் பார்க்கலாம்னு சொன்னது புதுமையாக இருந்ததுங்க. என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரியப்படுத்திக்கிறேங்க. இனி என்னுடைய தாபத்துல நான் இதையும் உள்ளிருந்து கவனிச்சு பாக்கணுங்க அதனுடைய சுழற்சிய. ஆமா கண்டிப்பா நீங்க 9 கோடி மைல் தூரத்துல இருக்கீங்கும் போது உங்களுக்கு முன்னாடி நடக்கிறது தெரியாதா? அதனால அது அப்படிதான் கற்பனை பண்ணணும். அப்ப பண்ணாதான் அந்த புதன் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வாழ்க வளமுடன். நன்றி இளம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சக்தி அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா. ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஐயா. நான் கொஞ்சம் லாஸ்டா தான் கனெக்ட் பண்ணதுல கேட்டுக்கிறேங்க ஐயா. ஐயா ஒரு சந்தேகம் ஐயா, இந்த வெட்டவெளி, இந்த சக்திகளும் அப்புறம் சிவக்களம் அந்த மாதிரி சொல்றோம், 3ம் சேர்ந்துதான் பிரபஞ்சங்கிறதாங்க ஐயா, இல்ல சக்திகளங்கிறது பிரபஞ்சமா? அது எப்படிங்க ஐயா? நம்ம சக்திகளும் மட்டுமே பிரபஞ்சம்.
சரிங்க ஐயா. அப்ப பிரபஞ்சத்தை கூட வந்து நம்ம இமோஷனலா தான் கனெக்ட் ஆக முடியும்னு சொல்றாங்க. அதே அதிகாலை நேரத்துலதான் அந்த பிரபஞ்சங்கிறது அதிகமான பவர்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படிங்க ஐயா? அதனுடைய விளக்கம் சொல்லுங்க ஐயா. அதாவது வந்து அதிகாலை நேரத்துல தான் நம்மளுடைய சூரியன் வந்து உதிப்பதற்கு முன்னாடி பூமி வந்து உஷ்ணமடையாமல் நன்றாக இருக்கும். அப்பொழுது வந்து ஹை ஆக்சிஜன்ஸ் வந்து நல்ல உடலுக்கு தேவையான நல்ல ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். மூளைக்கு உணவு வந்து என்னது இது ஆக்சிஜன் தான். அந்த ஆக்சிஜன் அந்த இடத்துல நிறைய கிடைக்கும் போது மூளை தான் வந்து எல்லா உறுப்புகளையும் இயங்க செய்கிறது இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியம் மூளை தானே. மூளை இல்லைன்னா சிரசே பிரதானம்னா மூளையை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த நேரத்துல வந்து எந்த விதமான உஷ்ண கதிர்களும் இல்லாத நேரத்தில் குளிர்ந்த காற்று ஆக்சிஜன் அதிகம் உள்ளது வருது. அதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். அந்த நேரம் 3 to 4:30, சில நேரங்களில் 4 to 6:30 கூட எடுத்துக்கலாம். நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதை அந்த நேரத்துல எது செஞ்சாலும் ஆக்சிஜன் நல்லா இருக்கிறதுனால நம்மளுடைய பிரெயினுக்கு அது போறதுனால எந்ததையும் தீர்மானிப்பதிலிருந்து எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை முடிவு செய்வது முதற்கொண்டு அது நல்ல நிலையில அந்த மூளை வேலை செய்யும். அப்படிங்கிறதுக்கு வேண்டி அந்த நேரம் அருமையான நேரம். நீங்க அதே நேரத்துல பார்த்துட்டீங்கன்னா பிரபஞ்சத்துக்கும் ஒன்று இல்லை. இப்ப நம்ம இருட்டா இருக்கும்போது மற்றவனுக்கு வெளிச்சமா இருக்கும்ல, அப்ப அவனுக்கு அது இல்லையான்னு இல்லை. சூரியனுடைய கதிர்கள் அதிகமாக படாமல் அந்த நேரத்தில் அந்த ஆக்சிஜனுடைய சக்தி அதிகமா இருக்கிறதுனாலதான். அது மகரிஷி அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு கூட ஒரு விளக்கம் சொல்லுவாரு. அது நிறைய சொல்லலாம். நிறைய பேர் ஹேண்ட் ரைசிங் பண்ணியிருக்குன்னா ரொம்ப உங்களுக்கு உள்ள போக முடியாது. அருமையான சக்தி உள்ள நேரம் அது. உடலுக்கு உண்டான சக்தி உள்ள நேரம் அது. அந்த நேரத்தை பயன்படுத்தி தான் அந்த நேரத்துல தான் நம்ம சித்தர்கள் மகான்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் தான் தாங்கள் வந்து நல்ல காரியங்களில் இல்லை ஆன்மீக காரியங்களில் செய்து மூளைக்கு நல்ல சக்தி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தை பயன்படுத்தி செய்வார்கள். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அங்கேற்கண்ணியம்மா. அம்மா உங்க இது கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கு, என்னன்னு பாரு. வாழ்க வளமுடன். இப்ப கேக்குது. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அங்கேற்கண்ணியம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? அங்கேற்கண்ணியம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா, கேள்விகள். ஐயா நீங்க இந்த எடுத்த இந்த கிளாஸ்ல பேரியக்க மண்டலம் சுத்தவெளி இதெல்லாம் சூப்பரா நான் வந்து நேர்ல வந்து உங்ககிட்ட இத பத்தி கேட்டேன்யா. எனக்கு வந்து பேரியக்க மண்டலம் வந்து தெரியாம அப்படியே போயிடுறேன் சுத்தவெளிக்கு. இது கொஞ்ச நாளா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கயான்னு. அன்னைக்கு நீங்க மைல்டா இது என்ன நல்லதுதானம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் அப்படி வரலையேன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அந்த அன்னைக்கு அங்க கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு பயங்கர விளக்கம் ஐயா. இதுல வந்து வீடியோவும் போட்டு காமிச்சு அந்நேரமே தவமும் பண்ண வச்சு அது எப்படி இருக்கும்னு அந்த பூமி மேல அமர்ந்து எப்படி நம்ம அந்த ஒவ்வொரு கோள்களையும் நமக்குள்ள இது பண்ணிக்கிடணும். நம்ம இது அத வந்து பஞ்சபூத நவக்கிரக தவம் ஏற்றப்பெல்லாம் அவ்வளவு தூரம் தெளிவா இது எப்படி நம்மளுக்கு அவ்வளவு தூரம் நம்மளுக்கு விளக்கம் கிடைக்கலையே, ஒரு திருப்தியிலே. இன்னைக்கு கொஞ்ச நேரம் அதை அமர்ந்து பார்த்தாலும் அவ்வளவு ஒரு இதா இருந்து உணர முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல உட்காந்து நம்ம பக்கத்துல சுத்தியில எல்லா கோள்களும் வர்ற மாதிரியும் அந்த கலர்களும் அந்த உடம்புக்கு இதுன்றது நல்லா இருந்துச்சுயா. இனி தவம் பஞ்சபூத நவக்கிரக தவம் துரியாதீதம் பண்றது எல்லாமே சிறப்பா இந்த இதை குறிச்சு வச்சுட்டு மனசுல நல்லா பதிய வச்சுட்டு செய்வேயா. நல்லா இருந்ததுயா. ரொம்ப இதுதேமா எனக்கு சொல்லணும்னு ஐயாட்ட அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு நன்றிகள் அம்மா. வாழ்க. அடுத்ததாக அருள் ஆனந்தி அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா. ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. கொஞ்சம் ஷார்ட்டா கேளுங்கம்மா. உங்களுடைய கேள்விகளை மட்டும் கேளுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா ரொம்ப அருமையா இருந்தது. மிக 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 அருமை. சொல்ல வார்த்தை இல்லைங்க ஐயா. நாங்க வந்து சுத்தவெளிக்கே போயிட்டு அங்கேயே இருக்கிற மாதிரிதான் இருக்கு. இன்னும் எங்க இறங்க முடியல எங்களால. அம்மா உங்களுடைய கேள்விகளை கேளுங்கம்மா. நிறைய பேர் இருக்காங்கம்மா. டைம் ஆயிடுச்சு. சரிங்க ஐயா. வாழ்த்து சொல்லதாங்க ஐயா போன் பண்ணாங்க. வாழ்க வளமுடன். ரிசர்ச் சென்டர்ல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க ஐயா. வீட்டுல இருந்த மாதிரி. அடுத்ததாக கனகராணி அம்மா, உங்களுடைய கேள்வியில ஐயா கிட்ட கேள்விகள் மட்டும் கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. கேள்வி கேளுங்க. என்ன டவுட் உங்களுக்கு? சேலத்துக்காரம்மாவுக்கு சொல்லுங்கம்மா.
ஐயா சக்திகளான்னு சொன்னீங்க. இப்ப நம்ம சூரிய குடும்பம் இதுல இந்த கேலக்சி பால்வெளி அண்டத்திலேயே இப்ப 40,000 கோடி வரைக்கும் நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னீங்க. அப்ப அதுக்கு மேல வந்து பக்கத்து கேலக்சிலயா 100 கோடி நட்சத்திரம் இதையெல்லாம் இப்ப நம்ம கடந்து மேல போய் சக்திகளை தவம் இயற்றும் போது மனம் இப்ப தவத்துல நம்ம கேக்குறோம் கோடான கோடி அண்டங்கள் கோள்கள் நட்சத்திரங்களை அகக்காட்சியாக காண்கின்றோம் மனம் விரிந்த இந்த நிலையிலே தவம் இயற்றுவோம்ட்டு. இப்ப அந்த மனம் விரிஞ்சு நம்ம நிக்கும் போது இந்த நம்ம மனம்லாம் அதோட போய் ஊடுருவங்களாயா? அந்த கேலக்சில அத்தனை வந்து நம்ம மனதோட ஊடுருவோங்களாயா? ஆமா, அதுவே ஆகுறோம்ல. அதுதானே முதல்லயே சொன்னேன். எப்படி வந்து சுத்தவெளியில போய் நீங்க வந்து அதோட இணையும் பொழுது அதுவாக மாறுறீங்களோ, அதே மாதிரி இங்க விரிஞ்சு நிக்கும் போது அதனுடைய அப்படியே உங்களுக்கு எல்லாம் வந்துரும்ல. ஏன்னா அந்த சுத்தவெளிங்கிறதுல எப்படி நிகழுதோ அதே மாதிரி தானே சக்தி களத்திலையும் வரும், பேரியக்க மண்டலத்திலையும் வரும். நீங்க ஒவ்வொரு கிரகங்களையும் நினைக்க மனம் எப்பொழுதெல்லாம் விரியுதோ அப்ப வந்து குவிஞ்சு ஒரு மனதை நுண்மை நிலைக்கு வரும்பாரு மகரிஷி. அந்த நுண்மை நிலைக்கு வர்றதுக்கு தான் மனத்தை விரிய சொல்றது. அப்ப மனத்தை விரிய சொல்லும் போது பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டே போறோம் இல்லையா? அதுதானே முக்கியம். அப்ப அது இருக்கும்போது அதுவாகவே மாறும்போது அப்ப என்ன ஆகுன்னா அதோட அந்த பேரியக்க மண்டலத்தோட நீங்க கலந்து நின்றீங்கன்னா சித்தர்கள் மகான்கள் தாங்கள் உணர்ந்து அனுபவித்து ஆராய்ந்து அந்த எண்ணங்களை அங்கதான் பதிவேற்றி விட்டு இருக்காங்க. அப்ப அந்த இது பூரா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படி வர ஆரம்பிச்சு அதுலயே லயித்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல இருந்து உங்களுடைய கேள்விக்கு, அதாவது மாதிரி சொல்றாரு, உங்களுடைய வீரியத்தின் தன்மை. வீரியம் என்ன? தவத்துல இருந்து சீர்தவம் முறையா செஞ்சு அதுலயே நின்று அதுவாக ஆகி அதுதான் வீரியம். அப்படி இருந்தீங்க அப்படின்னா அதுல வேணுங்கிறக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல இருந்து அந்த பிரபஞ்சத்துல இருந்து இந்த சித்தர்கள் பரப்பி விட்ட மகான்கள் பரப்பி விட்ட அந்த இதுல இருந்து நீங்க வேணுங்கிறத எடுத்துக்கலாம். அதுதான் அதனுடைய அருமை. அதாக மாறுறதா ரொம்ப நல்லது. சாதாரண பொருளை நீங்க இப்ப வேற ஒண்ணும் வேண்டாம். நான் இப்ப நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்டாலும் நீங்க டிவியை பார்த்து என்னைய பார்த்து நீங்க பேசிக்கிட்டே என்னோட சுற்றுப்புற சூழ்நிலையை பார்த்துட்டு நீங்க யார பார்த்து மனசு போகுதோ அதுவாகவே நீங்க மாறுறீங்கன்னு அர்த்தம். அப்படி மாறினாத்தான் அது உங்க கண்ணுக்கு தெரியும், அந்த குணமும் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா அது சொல்லுவாங்க இல்லையா, என்னடா மனசு எங்கேயோ வச்சுட்டு இருக்க, நான் இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன், நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த நிலை வரக்கூடாது. தவத்திலங்கிறதுக்கு தான் அதுவாகவே மாறி அந்த நிலையிலே இருப்பது. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக இந்திரன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. அடுத்ததாக ரெட்மி 8A டூயல் ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். ரெட்மி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. உங்க பேர் ஊர் சொல்லுங்க. முருகன் விளாத்தியோளத்திலிருந்து பேசுறேன். முருகன் விளாத்தியோளத்திலிருந்து பேசுறேன். ரொம்ப ஐயா, பேரியக்க மண்டலத்தை பத்தி நல்லா சொன்னீங்க. வள்ளல் பிரான் அருட்பெரும் ஜோதின்னு சொன்னாரு. இந்த பால்வெளியை நினைச்சுதான் சொன்னாரா? இல்ல, அவர் சொன்னது வந்து அருட்பெருஞ்சோதி நம்ம ஆன்மாவை ஒளிர வைக்கிற அதை பத்தி சொன்னது. அந்த அருட்பெருஞ்சோதியினுடைய அங்கத்திலிருந்து வந்ததுதானே நம்ம. அது பேரியக்கம், இது சீரியக்கம், அவ்வளவுதான், சிறிய இயக்கம் இது. அதனால அவர் சொன்னது வந்து உன்னுடைய ஆன்மாவில் வந்து 7 திரைகள் என்று சொல்லப்படுகின்ற களங்கங்கள் மறைத்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய ஆன்மாவை அது 7 திரைகள் என்னென்னங்கிறத போன வாரம் தான் நான் பேசினேன். அது ரொம்ப விளக்கம் கொடுத்துருக்கேன். நீங்க என்னுடைய இதை பாருங்க, மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அதுல புரியும். அந்த இதுல மூன்று களங்கங்களை வந்து 3 திரைகளை விளக்கிட்டா மிச்சம் இருக்கிற 4 திரைகள் வந்து அந்த ஆன்மாவினுடைய ஒளியை மறைத்து கொண்டிருக்கிறது. அதையும் நீங்க விளக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆன்மா, உங்கள் உள்ள இருக்கிற அந்த ஆன்மா ஒளிர ஆரம்பித்து விடும். அதுதான் அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதியும் அங்க இருக்கிற அருட்பெருஞ்சோதியும் அது பெரும் அருட்பெருஞ்சோதி. நீங்க வந்து சின்ன அருட்பெருஞ்சோதி உங்க உடலுக்குள்ள இருக்கிறது. அது பேர் இயக்கம், இது சிறிய இயக்கம் இல்லையா? ஏன்னா அதுல இருந்து வந்ததுன்னு அதானே சொன்ன, பிரபஞ்சத்துல இருந்து வந்தது தானே நம்ம. அப்புறம் அதனுடைய குணம் பூரா நம்ம இருக்கும்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு செடியை பார்த்தாலே இது எந்த மரத்தினுடைய கன்றுன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியாதா? முடியும்ல. வேப்ப மர கன்றுக்கும் மாமர கன்றுக்கும் முடியுமா? அதே மாதிரி ஒரு குட்டியை பார்த்தா, ஒரு இப்பதான் ஈன்ற குட்டியை பார்த்தா அது நாய்க்குட்டியா கண்ணுக்குட்டியா எனக்கு தெரியுமா இல்லையா? அதே மாதிரி நாம் பிரபஞ்சத்திலிருந்து வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து உண்மையிலே இறைவனுடைய மறு அம்சம் தான் நம்ம. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்.
அப்ப அந்த இருக்கிற ஜோதி மாதிரி நமக்குள்ளேயும் ஜோதி இருக்கு. அந்த ஜோதியை நாம ஒளிர வைக்க வேண்டும் என்றால் நம்ம களங்கங்களை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும். முதல்ல மும்மலங்களை ஒழிக்கணும். அதனாலதான் சொல்றாரு, மனுஷங்கிறவன் யாரு? தெய்வம் பிளஸ் களங்கம் தானே, இல்லையா? அதாவது மனுஷங்கிட்ட தெய்வம் தான் மனுஷன். ஆனா மனுஷன் தெய்வமா இல்ல. காரணம் அவங்கிட்ட களங்கங்கள் சேர்ந்துருச்சு. மனிதன் மைனஸ் களங்கங்கள் போட்டா தெய்வம் தானே. வாழ்க வளமுடன். ஒரு மியூட் ஆயிட்டாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதாம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. கவிதாம்மா, கவிதா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நம்ம சொல்லுங்கம்மா. ஐயா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க ஐயா. ஜஸ்ட் தேங்க்யூ ஐயா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கேள்வி எதுவுமே இல்லையா? கேள்வி இருந்தா கேளுங்க, அவ்வளவுதானே. இல்லைங்க ஐயா, கேள்வி இருக்கு. அது மௌனத்துக்கு கேட்கணும், இதுக்கு சம்பந்தப்பட்டது இல்ல. நான் உங்க நம்பர்ல கேட்டுக்கிறேன். இப்பத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா. எக்ஸலன்ட் ஐயா. இல்ல, மௌனத்துல என்ன சந்தேகம்? சின்னதா சொல்லுங்க பாக்கலாம். ஐயா நான் எவ்ரி அமாவாசை பௌர்ணமி ஃப்ரைடேஸ் இருக்குங்க ஐயா. ரெகுலர் வேலைங்க செய்திருப்பேன். ஒன்னும் பேச மாட்டேன். இந்த ஜூம் என்னோட மெடிடேஷன் எல்லாம் ரெகுலர் பண்றேன். இதுக்கு மீறி வேற ஏதாவது செய்யணுங்களா ஐயா? மௌனம் என்பது இறைவனோடு பேசுகின்ற நேரம் தான் மௌனம். அந்த நேரத்துல தவத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது பிரச்சனை. இது உங்க மனசை ஆராய்வது தான் ரொம்ப முக்கியம். இறைவனோட பேசுகின்ற நிலைதான் மௌனம். அந்த இறைவனோட பேசுறதை நீங்க தடுத்திருக்க கூடாது. அப்படியே மனசை ஆராய்ஞ்சுக்கிட்டே இருந்தா அவன் உங்களோட பேசுவான். எது தவறு, எது ரைட்டு, எது இதுன்னு சொல்லிட்டு. நம்ம சின்ன வயசுல என்ன செஞ்சோம், அறிஞ்ச வயசுல என்ன செஞ்சோம், அறியாத வயசுல என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இதுல அகத்தாய்வு தான் மௌனம், வேற ஒண்ணும் கிடையாது. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அது ரெண்டாவது மகரிஷி சொல்றாரு, துரியாதீத தவம் மௌனத்தில் சேராதுன்றப்பாரு. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கணும். இப்பொழுது நேரம் இல்லை, எங்கிட்ட தனியா போன்ல கேளுங்க சொல்றேன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக விவோ V2252 ஐயா, உங்களுடைய பெயரை சொல்லிட்டு நீங்க ஐயா கேள்விகள் கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பத்மாவதி முருகேசன் ஐயா. எனக்கு மெடிடேஷன் பண்ணும்போதுங்க ஐயா, இப்போ ஆவினை துரியம் பண்ணும்போது உடம்பு அப்படியே ஷேக் ஆகுதுங்க ஐயா. ஒரு சமயம் முன்னாடி பின்னாடி போகுது, அப்புறம் நீள்வட்டத்துல சுத்துது, அப்படியே மறுபடியும் நிற்குது, மறுபடியும் சுத்துது. அது என்னங்க ஐயா? புரியல எனக்கு. ஒண்ணும் இல்லை. நீங்க அதாவது சில நேரங்கள் அந்த மாதிரி உள்ளத்துல சில வேற நினைவுகளை வச்சுக்கிட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு வேண்டாத எண்ணங்களை மனசுக்குள்ள போட்டுட்டு நீங்க அதுல திகழ்ந்து அதுலயே நினைத்து கொண்டு இருப்பதால் அந்த இது வரும். நீங்க தவத்துல உட்காரும் போது நீங்க ஒண்ணு சொல்லிட்டு உட்காருங்க. என்ன சொல்லிட்டு உட்காருங்கன்னா, முதல்ல எளிமுறை உடற்பயிற்சியை நல்லா பண்றீங்களா? ரெகுலரா பண்றேங்க ஐயா, ஒரு நாள் கூட விடாம பண்றேங்க ஐயா. ரெண்டாவது, தவத்துல உங்களுக்கு எப்படி, அதாவது மனதால பின்னாடி போகுது முன்னாடி வருது இது அதுன்னு சொல்றீங்களா, இல்ல உண்மையிலே பாடினால ஷேக் ஆகுதுங்க ஐயா? மனசால இல்ல, பாடி ஷேக் ஆகுது. அப்படியே லேசாங்க ஐயா, ரொம்ப மைனூட்டா அப்படியே நீள் வட்டத்துல சுத்துது, அப்புறம் ஒரு முன்னாடி பின்னாடி ஷேக் ஆகுது, அப்புறம் அதுவே மறுபடியும் நீள் வட்டத்துல சுத்துறதுன்னு சொல்லியாச்சுன்னா துரிய நிலையில இருக்கும்போது அந்த சுத்து வருதா? ஆமாங்க ஐயா, துரிய நிலையில இருக்கும்போது வருது. வெரி குட். துரிய நிலையில இருக்கிறது வருது அப்படின்னு அவங்களுக்கு தலை அப்படியே மெதுவா சுத்துதான் பாருங்க. சுத்தனா அந்த உயிராற்றனாலது மேல் ஆக்டிவ்ல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி மெதுவா சுத்துதுன்னா சுத்துதா இல்ல இப்படியே பெருசா சுத்துதா? ரொம்ப மைனூட்டா சுத்துதுங்க. ரொம்ப வெரி குட், நல்லதுதான். பயப்படாதீங்க. அப்படியே அதுலயே ஆழ்ந்து இருங்க. துரியத்துல நின்னு அந்த உணர்வை பெறுங்க. மிச்சபடி பாடி முன்ன பின்ன ஆறுது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு நிக்க ஆரம்பிக்கணும். ஆக்னியில நின்னு பாருங்க முதல்ல. ரெண்டாவது, உடல் தளர்வுல ரொம்ப நேரம் இருங்க. அதே மாதிரி சாந்தி தவம் வெள்ளிக்கிழமை காலையில, சாயந்தரம், சனிக்கிழமை காலையில 3 நேரம் செய்யுங்க. கொஞ்ச நாளைக்கு செஞ்சுட்டு பாருங்க, அது நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன்.
ஐயா இன்னும் ஒரே சந்தேகம். இப்போ எனக்கு ரொம்ப நல்லா டீப்பா தவம் பண்ணும்போது ஐயா வறட்டு இருமல் வருது. மத்த போது வரதில்ல, ரொம்ப டீப்பா தவம் பண்ணும்போது அப்ப என் பாடி ஹீட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாமா? இது எப்படிங்க ஐயா? மத்த போது வர்றது பொதுவாவே வந்து வறட்டு இருமல் என்பது உடல் உஷ்ணமானதுதான். தவக்கணல் வேற, உடல் உஷ்ணம் வேற. இந்த மாதிரி உடல் உஷ்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியே வேற ஏதாவது நல்ல ஹெவியா வேலை செய்யும் போது வைக்கும் போது பாடியை வந்து குளிர்ச்சி பண்ணாம இருந்தோன்னா இந்த வறட்டு இருமல் வரும். இந்த வறட்டு இருமலை நல்லா பண்ணணும்னா சாந்தி தவம் ரொம்ப அந்த உடம்பையே கூல் ஆக்கிரும். நீங்க கவலைப்பட சாந்தி தவத்துல இருங்க. அதாவது வந்து டெய்லி படுக்கும்போது வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னு 10 நிமிஷம் சாந்தி தவம், 10 நிமிஷம் போதும். அப்படியே அந்த சாந்தி உணர்வோடு நில்லுங்க. தவம் தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, அந்த சாந்தி உணர்வோடு இருங்க போதும் உங்களுக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால சாந்தி தவம் தான் உங்களுக்கு இதுக்கு மேக்சிமம் நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். வாழ்கோளமுடன். மத்தபடி இருந்துச்சுன்னா இன்னும் டீட்டெயில் வேணா போன்ல கேளுங்கம்மா. வாழ்கோளம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக செவ்வேல் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பு ஐயா. உங்களுடைய அந்த மலேசியாவுடைய அந்த யூடியூப் குரூப் போடுங்க ஐயா. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க ஐயா, நம்ம பேரியக்க மண்டலத்தை எவ்வளவு தூரம் விசுவலைஸ் பண்ணி காட்டினீங்க, ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது ஐயா. ஒரு தவம் ஏற்றவங்களுக்கு மேக்சிமம் துரியன்னு சொல்லி துரியாதீதம் காட்டுவாங்க, யாரும் அந்த அளவுக்கு விசுவல் பண்ண மாட்டாங்க. நீங்க காட்டுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த இது நம்மளுடைய அன்பர்கள் பார்த்தாங்கன்னா இன்னும் நல்லா அந்த துரியாதீதம் நல்லா வரும். அதே மாதிரி ஐயா, இந்த கேலக்சில சூரிய குடும்பத்துல இருந்து ஒவ்வொரு கோள்களும் விழுந்து அந்த கோள்களை சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், ராகு அதனுள்ள இருந்து ஸ்பிளிட் ஆகி தான் அதனுடைய இயக்கத்துல ஓடிட்டு இருக்கு. நீங்க அதனுடைய பால்விலை இதனுடைய கண்ட்ரோல்ல தான் போயிட்டு இருக்காது. அது விட்டாதான் நீங்க அடுத்த மண்டலம் சொன்னீங்க, ரெண்டு மிக்ஸ் ஆகி போகுன்றீங்க. மீதி இதெல்லாம் எதனுடைய கண்ட்ரோல்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு ஐயா? எல்லாமே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே காரணம் சுத்த வெளி இருக்கின்ற சூழ்ந்தழுத்த மாற்றல் தான் ஐயா. சூழ்ந்தழுத்து மாற்றல், தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல், தண்ணீருக்கு ஆற்றல், இது சூழ்ந்தழுத்து மாற்றல். அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க வேற ஒண்ணும் வேண்டாம். இப்போ கூட நம்ம சந்திரயான் போய் பூமியை தனியா காட்டும் போது பாத்தீங்கன்னா அது தனியா இருட்டுல பெருசா சுத்திக்கிட்டு இருக்கும். எவ்வளவு பெரிய வெயிட் அது ஒண்ணும் இல்லாம அந்த சுத்தவெளிங்கிற அந்த இடத்துல வந்து உண்மையிலே அது வந்து பிளாக் மேட்டர் தான். அந்த இடம் ஸ்பேஸ்ல தான் அப்படி அது வாட்டுக்கு எது இல்லாம எப்படி சுத்துதோ அதை அந்த இதை கற்பனை பண்ணி பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதனாலதான் மகரிஷி சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, எந்த பேராற்றலுடைய சக்தியின் அகத்திலே பல கோடி அண்டங்கள் உருண்டு மிதந்து ஓடி இயங்கி பேரியக்க மண்டலமாக அமைந்திருக்கின்றதோ அந்த எல்லாம் வல்ல பெரும் நிலையை மனதில் எண்ணி வணங்குகிறேன் அப்படிம்பாரு. அது எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பாருங்க. அது அமைப்பு, அந்த சக்தி. உங்களுக்கு இதுல என்ன டவுட்டுன்னு இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா அவர் மியூட் ஆயிட்டாருங்க. வாழ்க வளமுடன். சாரி, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ராஜேஸ்வரி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகளை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்கம்மா. ராஜேஸ்வரி அம்மா. ஓகே. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்கம்மா. கோவையில இருந்து பேசுறாங்க, குனிமுத்தூர். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். சரி, இப்போ நீங்க வந்துட்டு சுத்தவெளி நம்ம உலகத்துல பூமியில வந்துட்டு மேல உட்கார்ந்து தவம் பண்ணலாம்னு சொன்னீங்களா சார்? அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போறோங்க. பால்வெளி அண்டம் எல்லாமே போய் பிரபஞ்சத்துக்கு மேலேயே நம்ம அமர்ந்து பண்ற மாதிரி கற்பனை பண்ணலாங்களா? இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த சுத்தவெளி ஃபுல்லாமே இருட்டாகும், நடுவுல இது ஒரு டிராப் மாதிரி, ஒரு ஒளிமயமான டிராப் மாதிரியும், அது மேல உட்கார்ந்து நம்ம தவம் பண்ணலாமா சார்? அதாவது நீங்க வந்து எப்பவுமே நேச்சுரலா பார்த்தா நம்ம பூமி மேலதான் நம்ம உட்கார்ந்து இருக்கோம். அதுல எந்த மாற்றமும் இல்லையே. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் போய் உட்காந்து பாக்குற மாதிரி தவம் பண்றணும் அப்படிங்கிற அந்த முயற்சி, அந்த இதுல கேக்குறீங்களான்னு கேக்குறேன் நான். அதான் நம்ம வந்து இப்ப பூமி, ஒவ்வொரு கோள்கள், நம்ம பால்வெளி அண்டம் எல்லாம் தாண்டி போயிடுறோங்க. போனதுக்கு அப்புறமா நம்ம அந்த சுத்தியும் இருளாவும் நம்ம வந்து ஒரு வெளிச்சமான அந்த பிரபஞ்சத்து மேல உட்கார்ந்து தவம் பண்ணலாங்களான்னு கேக்குறேன் கற்பனையில. பிரபஞ்சத்துல இல்ல, நீங்க நினைச்சாலே அது வந்துருமே உங்களுக்கு. எங்க எதை எந்த இடத்துல உங்களுடைய பிராணனும் உங்களுடைய மனமும் ஒன்று சேர்ந்து எதை நினைக்கிறதோ அந்த இடத்துல உங்க உயிராற்றல் அங்க நின்னுக்கிறோம், அங்க போயிரும். வாழ்க வளமுடன் ஐயா.
நீங்க அங்க போகணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்க ஐயா, சரிங்க. அதுதான் பிரபஞ்ச ஆற்றலுடைய சக்தி. மன ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றலோடு தொடர்புடையது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சம் எப்படி எங்கு வியாபித்திருக்கோ அதே மாதிரி உங்க ஆற்றலை நீங்க வந்து வியாபித்து இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? எல்லா இடத்தையும் நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கணும். எந்த இடத்துல நீங்க போய் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்க சக்தி இருந்துரும். உங்க உயிராற்றல் அங்கேயே போயிருது. சந்திரனுக்கு போனா சந்திரனுக்கு போயிடும். அங்க போய் பேரியக்க மண்டலத்துல நினைச்சாலே உங்க உயிராற்றல் அங்க போயிடும். அங்க இருப்பீங்க நீங்க. அங்க போய் உக்காந்துதான் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அங்க போய் உக்காந்து பார்த்த மாதிரி பார்த்து வேற நினைப்பா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இருக்கிற பூமியில உட்காந்துக்கிட்டு அந்த ஆற்றல் நீங்க கொண்டாங்க மனசுக்குள்ள வந்துரும். அவ்வளவு ஆற்றல் உண்டு மனசுக்கு. சரிங்க, சரிங்க. வாழ்க வளமுடன். இன்னும் ஒரே ஒரு கேள்விங்கய்யா. மகரிஷியோட கவிதைகள்லாம் சிலதெல்லாம் நாங்கெல்லாம் சயின்ஸ் குரூப் இல்லாதனால புரியலைங்கய்யா. ஏதாவது விளக்கத்தோட புத்தகங்கள் இருக்குங்களா? அது பெயர் ஏதாவது இருக்குங்களா? ரொம்ப சிம்பிள் தானம்மா, வேற ஒண்ணும் விளக்கம் இல்ல. அவ்வளவு ரொம்ப கடினமான இல்லை. ஒரு 2 வார்த்தைகள் வந்து நீங்க படிக்க படிக்க அது சரியா போயிரும். சரிங்க. பாடல் பல படித்து வரும் பழக்கமே ஆழ்ந்து பகுத்துணர்ந்து செயலாற்றும் பண்பை தந்து மூடர்களை கூட பேரறிஞராக்குன்னு இருக்காரு. நீங்க கவிதையை படிச்சுக்கிட்டே வாங்க, வர 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 உங்களுக்குள்ளே புரிஞ்சிடும். அவ்வளவு கடினம் கிடையாது. அப்படி எங்க ஏதாவது இந்த வரியில வந்து இது இந்த வரி எதை அர்த்தம் கோருக்கிறது, இதுக்கு என்ன அர்த்தம், இது எதை சொல்லி இந்த மகரிஷி இந்த வரியை அமைத்திருக்கிறான்னு சொல்லி பேராசிரியர்கிட்ட கேளுங்க. இல்லைன்னா எனக்கு போன் பண்ணி கேளுங்க. நான் அப்பப்ப உங்களுக்கு ஒரு டிக்ஷனரி மாதிரி நான் கொடுக்குறேன். போதுமா? சரிங்க சார். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்ததாக லக்ஷ்மணன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்க ஐயா. லக்ஷ்மணன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க ஐயா. மிகவும் சிறப்புங்க ஐயா. ஐயா இப்ப இந்த இதுல அம்மா கேட்ட மாதிரி நம்ம வந்து மனதை வந்து பிரபஞ்சத்துல நிறுத்தணுமா ஒண்ணு, இல்லைன்னா சுத்த வழியில போய் அது அண்ட இருட்டா இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்க, அதுலயே போய் நம்ம மனதை நிறுத்தணுமா? இது ஒரு கேள்விங்க ஐயா. எங்க மனசை நோக்கி எதை நினைச்சு எந்த இடத்துல நீங்க நிக்கணும், எதை போய் நினைக்கணும்னு நீ நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நில்லுங்க. இல்லைங்கய்யா, ஃபைனலா ஒரு சிறப்பு இதுலதான் மனசு கொண்டு போய் நிறுத்தணும்ன்ற ஒரு இது இருக்கு இல்லைங்கய்யா. கோள்களை தாண்டி பிரபஞ்சத்துல போய் அந்த வெட்டவெளி அதை தாண்டி நம்ம வந்து சுத்தவெளி கீழ் போறோம். அந்த எல்லாம் ஃபுல்லா கும்மி இருட்டுன்னு சொல்றோம். அந்த இதையே நம்ம கற்பனையா இருக்கிறப்ப அங்க ஒண்ணுமே தெரியாது. அந்த நிலையோட மனசை லயப்படுத்தணுமா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மனசை வந்து அந்த இடத்துல வந்து எப்படி வந்து பேரியக்க மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரபஞ்சம் சக்தி காலத்துல என்னென்னலாம் இருக்குன்னு அதை அருமையை உணர்றீங்களோ அதே உணர்ந்து மனசு விரிஞ்சு நின்று அங்க உணர்ந்து அடுத்தது போனோம்னா மனசு வந்து என்ன பண்ணாங்க, ஒரு பொருளும் இல்லைங்கும் போது சுத்த வெளியவே அப்படியே இருட்டையே நினைச்சிங்கன்னா அந்த மனம் விரிவடைஞ்சு அப்படியே விரிவடைஞ்சுன்னா, அதாவது எப்படின்னா எல்லாம் எந்த இடம் பார்த்தாலும் எதுவுமே எந்த பருப்பொருளும் இல்லை, எந்த ஒளியும் இல்லை, எந்த சப்தமும் இல்லை. அப்படிங்கும்போது மனசு வந்து அதை நினைச்சு இங்க எதுவுமே கிடையாதுன்னு நினைச்சு நின்னீங்கன்னா அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டுங்கிறது. அதுதான் எண்ணத்தை கலக்கணும். அதோட ஒன்றும் இல்லை நான் வந்து அமைதியா இருக்கு, இருட்டா இருக்கு அப்படின்னு நினைக்கணும். அப்படி உங்களுக்கு அந்த இடத்த நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் வேண்டாம். உங்க நல்ல ஒரு ரூம்ல காற்றோட்டமுள்ள ரூம்ல கம்ப்ளீட்டா வெளிச்சங்கள் இல்லாத நைட்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கண்ணுல ஒரு கருமையான ஒரு துணியை கட்டி நல்லா கட்டிட்டு அப்படியே உட்காருங்க. உங்களுக்கு வந்து அந்த கருப்பு எப்படி தெரியுதோ அந்த இடம் தான், அதுக்குள்ளேயே போயிட்டே இருங்க, திகழ்ந்துருங்க. அதுவாயிட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது என்னென்னங்கிறது உங்களுக்கு பேசும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடங்க. இன்னொன்னுங்கய்யா, இப்ப வந்து மனிதன் வந்து கடவுள் தெய்வமாகலாம்னு சொல்லிட்டு அந்த ஆணவம் கண்மம் மாயான்னு சொன்னீங்களே, கண்ம மாயத்துக்கு மட்டும் விளக்கம் சொல்லுங்க. ஆணவம் தெரியுது, கண்ம மாயம் மட்டும் அது என்னங்கய்யா? சின்ன விளக்கம் கொடுங்க. கண்மம் என்பது கர்ம வினைகள், புரியுதுங்களா? மாயை என்பது வந்து எந்த விதமான பொருள்களிலும் வந்து, அதாவது நம்ம ஐம்புலன்கள் மூலமாக நான் இன்பங்களை அனுபவிச்சு அது ஒரு மாயை மாதிரி வந்து நமக்கு நின்னுக்கிறோம். அந்த மாயை பின்னாடி வந்து நம்மளுக்கு துன்பம் செய்ய போகுதுன்னு தெரியாது. ஆனா அது நமக்கு வந்து இன்பம் தருவதாக அந்த புலன் நமக்கு எப்பொழுதெல்லாம் இன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதோ அந்த புலன்கள் மூலமாக அந்த இன்பத்தை நான் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த மாயை வந்து விடும் மனசுல. அந்த மாயையிலிருந்து நாம் விடுபடணும். காதென்று மூக்கென்று கண்ணென்று காட்டி மாதென்று கண்ணெதிரே சொல்லி மாயை தன்னை விரலிவிட்ட தூதென்று எண்ணாமல் மாயை தன்னை விரலிவிட்ட வரும் மாயை தன்னை பட்டினத்தார் வரும் மாயை தன்னை விரலி என்று தூதுவிட்ட என்று எண்ணாமல்
நான் சுகமென்று நாடும் இத்துர்புத்தியை என்னென்று எடுத்துரைப்பேன் கட்சி ஏகம்பனே இறைவா அப்படிம்பாரு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாயை. அவர் போடுற அந்த உதாரணம் பாருங்க. கண்ணென்று காதென்று மூக்கென்று கண்ணெதிரே பெண்ணென்று காட்டி வரும் மாயை தன்னை. மாயை தன்னை என்ன மாயை? அதாவது அந்த பொண்ணு நல்லா போட, இந்த பொண்ணு அதே மாதிரி பொண்ணு வேண்டாம், வேற இடத்துக்கு இதை சாப்பிட்றா, அதை சாப்பிட்றா, அந்த படம் பாடுறா, இந்த படம் பாடுறா, அப்படி நல்லா இருக்குண்டா அப்படின்னு சொல்லி அந்த மாயையை உண்டு பண்ணிடுவாங்க. அந்த மாயை எப்படி? அந்த மாயைங்கிறது என்னது? உங்களை அறியாமல் நீங்கள் அதுல கொண்டு போய் ஈடுபடுறது. அந்த மாயை என்ன சொல்றது? அதான் பட்டினத்தார் சொல்றாரு. அப்படி காட்டி வரும் மாயை தன்னை. ஒரு மாயை வரப்போகுது. விரலி விட்ட தூதென்று. விரலினா எம. அந்த ஒரு மாயையை நமக்கு உண்டு பண்ணி அந்த மாயை பத்தி தெரியல, அந்த மாயத்திலேயே உழந்துகிட்டு இருக்கோம். அதுல இருந்து ஒரு எம வரப்போறாங்கிறது நமக்கு தெரியலையே. அதனால அது ஏன் தெரியலன்னா அதுல சுகம் வருதுன்னு நினைச்சதுனால அது என்னைய மறந்துருச்சு அந்த மாயை அப்படிம்பாரு. வாழ்வில் நாசம் விளைவிக்கும் மாயை தவம் செய்ய விருப்பமின்றி இருப்பதும் பாரு ஸ்ரீ ஸ்ரீ யோகானந்த பரமஹம்சர்கள். ஒரு மாயை என்பது தன்னை எறியாமல் அந்த நிலையிலிருந்து மயக்க நிலையில் இருந்து கொண்டு துன்பங்கள் இன்பம் என்று நினைத்த துன்பத்தை அனுபவிப்பது மாயை. கண்மம் என்பது கர்ம வினைகள். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, சிறப்பான விளக்குங்க. அந்த மாயை கண்மம் தான் நிறைய பேர்கிட்ட விட்டு வந்துட்டு இருக்கு. சிறப்புங்க, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுனந்தா மகாதேவன், நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, இந்த கும்மிருட்டு சுத்தவிழி அந்த கருப்புக்கும் இப்ப இந்த ஸ்டார்ஸ், இப்ப நீங்க வீடியோ காட்டுனீங்கல்ல, அதுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டார்ஸ் நடுவே இருக்கிற அந்த கருப்புக்கும் டிஃபரன்ஸ் தான் என்ன? அதுவும் இதுவும் ஒண்ணுதானே? எல்லாம் ஒண்ணுதாம்மா. எப்படி காந்தம் வான்ல இருந்தா வான் காந்தம், உடல்ல இருந்தா ஜீவகாந்தம், காந்தம் ஒண்ணுதான். அதே மாதிரி எல்லா நிலையிலும் ஒண்ணுதான். இதை நல்ல அருமையான கேள்வி. மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். 2 அண்டங்களுக்கிடையே அல்லது 2 கோள்களுக்கிடையே உள்ள கோடிக்கணக்கான தூரங்களே அந்த கருப்பான இருட்டு தான் நம்ம இருக்கு. அந்த இருட்டை என்ன சொல்றேன்னு கேட்டா, அதைத்தான் டார்க் மேட்டருங்கிறாங்க. அந்த டார்க் மேட்டரை ஆங்கிலத்துல மகரிஷி எழுதும் போது ஸ்பேஸ்ன்னு எழுதுவாங்க. எல்லா விஞ்ஞானிகளும் ஸ்பேஸ்ன்னு எழுதுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இருட்ட ஸ்பேஸ்ன்னு எழுதுவாங்க. ஏன் ஸ்பேஸ்ன்னு எழுதுறாங்க? இப்ப நீங்க ஒரு இது எழுதிட்டு இருக்கும் போது ஸ்பேஸ் விட்டு எழுதுப்பா அப்படின்னா இடைவெளி விட்டு எழுதுன்னு அர்த்தம். அப்ப இடைவெளி என்பது ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி தான் இடைவெளி, ஸ்பேஸ். அதனாலதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்க இருந்து இந்த கிரகத்துல இருந்து இந்த கிரகத்துக்கு ஒரு ராக்கெட் போச்சுன்னா அந்த ஸ்பேஸ் சட்டில் காக்குன்னு விளையாடுறது. இப்படி பந்த இங்க அடிக்கணும், அது அங்க போய் திரும்பி வரும், திருப்பி அடிக்கணும். இதுதான் சட்டில், ஊடாடுதல். அப்ப அந்த நேரத்துல அதான் ஸ்பேஸ் சட்டிலுங்கிறாங்க. இது டார்க். ஆனா இதே நேரத்துல மகரிஷி இது எதுவுமே இடைவெளி இல்லாத இடமா, எதுவுமே இல்லாத இடத்துல அந்த இடத்துல ஸ்பேஸ்ன்னு வார்த்தையை யூஸ் பண்ணாம அருமையான வார்த்தை சுத்தவெளின்னு. சுத்தம்னா ஒண்ணு இல்லைன்னு தானே அர்த்தம். அதுக்கு ஆங்கிலத்துல மகரிஷி போடுற வார்த்தை அப்சல்யூட் ஸ்பேஸ். சாதாரண ஸ்பேஸ் அப்சல்யூட் சொல்லும்ல, இது அப்சல்யூட் உண்மைடா நம்புடா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அதான் அப்சல்யூட் ஸ்பேஸ். இப்ப புரிஞ்சுக்கிச்சா? கண்டிப்பா. வாழ்க வளமுடன். அவ்வளவுதான், எல்லாம் ஒண்ணுதாம்மா. இது கிரகங்களுக்கு இடையில இருக்கிறது ஸ்பேஸ், அது ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருக்கிறது ஸ்பேஸ். இது மொத்த கிரகங்களுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸினுடைய மொத்த பெர்சன்டேஜ், எல்லா ஸ்பேஸையும் கூட்டி பார்த்தா வெறும் 27% தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம் பார்த்தாச்சுன்னா 5% தான். இந்த இடைவெளியும் இல்லாம பொருளும் இல்லாம மொத்தமா இருக்கிறது 68%. அதுதான் சுத்தவெளி. அதனால சுத்தம்னா என்ன? நீ மனசு சுத்தமா வச்சுக்கடா அப்படின்னு என்ன அர்த்தம்? என் மனசுல கள்ளம் எதுவுமே இல்லடா, நல்லா இருக்குடா, உடம்பு சுத்தமா வச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு வந்தேன், அந்த ஒண்ணு இல்லாத இடத்துதான் சுத்தம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.